நாம் தானியேல் முதலாவது அதிகாரம் அதில் முதலாவது வசனத்தை வாசிப்போம். आज हम दानियल पहला अध्याय का पहला वचन को पढ़ेंगे. தானியேல் முதலாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை வாசிப்போம். दानियल पहला अध्याय उसका पहला वचन को हम पढ़ेंगे. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். இந்த வசனத்தில் நாம் யோயாக்கீம் ராஜாவை குறித்து பார்க்கிறோம். इस वचन में हम यहोयाकीम राजा के विषय में देखते हैं. இவன் எந்த தேசத்துக்கு ராஜாவாக இருந்தான்? किस देश का राजा था? யோயாக்கீம் எருசலேம் தேசத்துக்கு ராஜாவாக இருந்தார். ये जो यहोयाकीम था वो यरूशलेम का राजा था. ஆனால் அந்த பாபிலோனுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் என்ன செய்தார்? लेकिन बाबुल का राजा नेबूकदनेस्सर ने क्या किया? அவர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டார். वो वहां पर यरूशलेम में आकर उसने चढ़ाई किया. அது மாத்திரம் இல்ல, அந்த யோயாக்கீமை ஒரு அடிமையை போல பிடித்து கொண்டு போனார். और उतना ही नहीं, उसने यहोयाकीम को एक गुलाम के तरीके में रूप में वहां से ले गया. ஏன் யோயாக்கீமுடைய வாழ்க்கையில் இது சம்பவித்தது? ये क्यों यहोयाकीम के जीवन में ऐसा हुआ? 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது, दूसरा इतिहास 36 अध्याय उसके 6वें वचन में हम पढ़ते हैं. 2 நாளாகமம் 36வது அதிகாரம் அதுல 6வது வசனத்துல, दूसरा इतिहास 36वां अध्याय उसके 6वें वचन में, ஏதோ சும்மா கொண்டு போனார்கள் அந்த நேபுகாத்நேச்சர் ஜனங்கள் அப்படி கொண்டு போனார்கள் அப்படி அல்ல. और नेबूकदनेस्सर राजा ने वहां उसे ऐसे ही नहीं ले गया. இந்த யோயாக்கீம் ராஜாவாகிய அந்த யோயாக்கீம் எப்படி கொண்டு போனார்கள்? और योआकीम राजा को कैसे ले गए थे? 2 வெங்கல சங்கிலியால அவனை கட்டி கொண்டு போனார்கள். और उसको ले जाने के लिए उसको बेड़ियां पहना दी थी. ராஜாவாய் வாழ வேண்டிய இவனை கட்டி கொண்டு போகிறார்கள். और वो एक राजा था लेकिन उसे अभी बांध कर वहां से ले जा रहे थे. கொண்டு போகிறது போல அவனை கொண்டு போகிறார்கள், இழுத்து கொண்டு போகிறார்கள். जैसे गुलाम को ले जाते थे वैसे उसे खींच कर ले जा रहे थे. அப்போ ஏன் இவனுடைய வாழ்க்கை இப்படி மாறினது? तो इसका जीवन ऐसा क्यों हो गया था? 5வது வசனத்துல அவருடைய காரணத்தை பார்க்கும்போது, उसी 5वें वचन में उसका कारण देख सकते हैं. 36வது அதிகாரம் 5வது வசனத்துல, 36 अध्याय उसके 5वें वचन में, அவனோ தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதனை செய்தான். क्योंकि उसने परमेश्वर के दृष्टि में बुरा किया. ராஜாவா இருந்தாலும் கூட கர்த்தருடைய பார்வைக்கு அவன் செம்மையாத சில பாவமான காரியங்களை பொல்லாப்பானதை அவன் செய்தான். वो राजा होकर भी परमेश्वर की दृष्टि में उसने कुछ बुरे कामों को किया. அதனால அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்தது. और इसलिए उसके जीवन में ऐसे बातें घटी. பாபிலோனுடைய ராஜா வந்து அவனை கட்டி அவனை கொண்டு போனான். बाबुल का राजा उसे बांधकर वहां से ले गया. ஆனால் ராஜா கொண்டு போனது அதை பார்க்கிலும் தேவனே அவனுடைய வாழ்க்கையில அனுமதித்தார். लेकिन राजा उसे ले गया, उससे बढ़कर परमेश्वर ने उसके जीवन में इन बातों को अनुमति दिया. दानियेल முதலாவது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் போது, दानियेल पहला अध्याय के दूसरे वचन में हम पढ़ते हैं, யார் அந்த யோயாக்கீமை அந்த சத்ருடைய கையில நேபுகாத்நேச்சருடைய கையில ஒப்பு கொடுத்தார்? उस यहोयाकीम को किसने उस शत्रु नेबूकदनेस्सर के हाथों में दिया? ஆண்டவர் அந்த யோயாக்கீமை அந்த நேபுகாத்நேச்சருடைய கையில ஒப்பு கொடுத்தார். परमेश्वर ने ही उस यहूदा के राजा यहोयाकीम को उसके हाथों में दे दिया. हालेलुया, हालेलुया. அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் பொல்லாப்பானதை கர்த்தருடைய பார்வையிலே செய்து கொண்டு வருவோம் என்றால் கர்த்தர் சில நேரம் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளை ஒப்பு கொடுப்பார். विश्वास करते जब हम परमेश्वर की दृष्टि में कुछ समय बुरा करते तो परमेश्वर हमारे जीवन में भी ऐसा कर सकता है. நம்முடைய வாழ்க்கையில சில நஷ்டங்கள் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். हमारे जीवन में कुछ नुकसानों का हम सामना कर सकते हैं. நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியதா இருக்கும். हमारे जीवन में कुछ समस्याओं का हम सामना कर सकते हैं. ஏன் இது கர்த்தர் மேல் ஏதோ தவறு இருக்குது அப்படி அல்ல. और ये परमेश्वर में कोई गलती ऐसा नहीं. யார் மேல் குற்றம் இருக்கிறது? लेकिन वो गलती किस पर है? சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்கிற வாழ்க்கையினால நம்முடைய வாழ்க்கையில இப்படி நடக்கிறது. कुछ समय हम जिस प्रकार का एक जीवन जीते उसके कारण हमारे जीवन में ऐसा होता है. ஆண்டவர் அவனை அந்த நேபுகாத்நேச்சருடைய கையில ஒப்பு கொடுத்தார். और परमेश्वर ने उसे नेबूकदनेस्सर के हाथों में दे दिया. ஏனென்றால் தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். क्योंकि हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो एक पवित्र परमेश्वर है. என்ன விரும்புகிறார்? वो क्या चाहता है? அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நாம் ஒவ்வொருவரும் அவரை போல பரிசுத்தமா இருக்க வேண்டும். क्योंकि वो पवित्र है, वो चाहता है कि हम भी पवित्र बने. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 29வது வசனத்துல, नीति वचन 15 अध्याय के 29 वचन में, நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 29வது வசனத்துல, नीति वचन 15 अध्याय उसके 29 वचन में, தேவன் துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறவர். परमेश्वर दुष्टों से दूर रहता है. துன்மார்க்கர்களை விரும்பாத தேவன் அவர் தூரமாய் அவர்கள் காணப்படுகிறார். परमेश्वर दुष्टों को पसंद नहीं करता, उनसे दूर रहता है. பாவம் செய்யும்போது தேவனுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கிறது என்றால் ஒரு நெருக்கம் இல்லாமல் ஒரு தூரம் காணப்படுகிறது. जब हम पाप करते तो हमारे और परमेश्वर के बीच में एक दूरी होती है. 5வது சங்கீதம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது, और भजन संहिता 5वां अध्याय के 4वें वचन में, 5வது சங்கீதம் 4வது வசனத்துல, भजन संहिता 5 के 4 में हम पढ़ते हैं, மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அவர் அல்ல. और हमारा परमेश्वर ये नहीं जो दुष्टता से प्रसन्न करता है. தேவன் யார் என்றால் பரிசுத்தத்திலே பிரியப்படுகிற தேவன். लेकिन हमारा जो परमेश्वर है पवित्रता से वो प्रसन्न होता है. நம்முடைய வாழ்க்கையில சில பொல்லாப்பான பாவமான காரியங்களை பார்க்கும்
பார்க்கும்போது சில பிரச்சனைகளை நம்மளை அனுமதித்து அதுல ஒப்பு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். तो हमारे जीवन में अगर कोई पाप हो तो परमेश्वर हमें ऐसे समस्या में डाल सकता है. இப்ப தானியேல் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கும் போது अब दानियल पहला अध्याय के 3रे वचन में हम पढ़ते हैं. 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். दानियल पहला अध्याय 3रे वचन को हम पढ़ेंगे. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். அப்போ சத்ரு அந்த நெபுகத்நேச்சர் இந்த ஜனங்களை பிடித்தான் அது மாத்திரமல்ல, और वो जो शत्रु नेबूकदनेस्सर केवल इन लोगों को पकड़ा नहीं, இப்ப அவனுக்காக சில ஜனங்கள் அவன் தெரிந்து கொள்கிறான். अब नेबूकदनेस्सर अपने लिए कुछ लोगों को चुन रहा था. எப்படிப்பட்ட ஜனங்களை அவன் தேர்ந்தெடுக்கிறான்? वो कैसे लोगों को चुन रहा था? ராஜ குலத்தார்களை சேர்ந்த ஜனங்களை அவன் சேர்க்க பார்க்கிறான். और वो राजपुत्रों में जो लोग थे उनमें से कुछ लोगों को ले रहा था. சாதாரண ஜனங்கள் அல்ல, ஒன்றுமே தெரியாத ஜனங்கள் அல்ல, ராஜ குலத்தார்கள் ஜனங்களை அவன் சேர்க்கிறான். वैसे कोई साधारण लोगों को नहीं, लेकिन राजपुत्रों को चुन रहा था. இரண்டாவது ஞானத்திலே தேறினவர்களை அவன் தேர்ந்தெடுக்கிறான். और दूसरे जो बुद्धि में प्रवीण थे उन लोगों को वो चुन रहा था. அறிவுல சிறந்தவர்களை அவனுக்காக அவன் சேர்த்துக் கொள்கிறான். जो बुद्धि में प्रवीण लोग थे ऐसे लोगों को वो चुन रहा था. அரண்மனையில வேலை செய்கிற சேவிக்கிற திறமையுள்ள ஜனங்களை அவன் சேர்த்துக் கொள்கிறான். और जो राज मंदिर राजमहल में काम कर सकते हैं ऐसे लोगों को वो चुन रहा था. யார் இப்படிப்பட்ட ஜனங்களை அவனுக்காக சேர்த்துக் கொள்கிறான்? और कौन ऐसे लोगों को चुन रहा था? நேபுகாத்நேச்சரின் சத்துருக்கள் பாபிலோன் தேச ஜனங்கள் அவர்களுக்காக இந்த இப்படிப்பட்ட ஜனங்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். जो बाबुल देश का जो राजा नेबूकदनेस्सर अपने लिए इन लोगों को चुन रहा था. அப்போ தேவன் தெரிந்தெடுக்கிறதுக்கும் சத்ரு தெரிந்து கொள்றதுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். यहाँ पर परमेश्वर जिस प्रकार से चुनता है और शत्रु कैसे चुनता है उसमें एक फर्क को हम देख सकते தேவன் हैं. யாரெல்லாம் தெரிந்து கொள்கிறார்? परमेश्वर किन्हें चुनता है? யாரை தெரிந்து கொள்கிறார்? பைத்தியக்காரர்களே தேவன் அவருக்காக அவர் தெரிந்து கொள்கிறார். परमेश्वर मूर्खों को उसके लिए चुनता है. பலவீனர்களை அவருக்காக जो தேர்ந்தெடுக்கிறார். कमजोर है उनको परमेश्वर चुनता है. ஆனால் சத்துருவை பார்க்கும்போது நல்ல நல்ல ஜனங்கள் அவனுக்காக சேர்த்துக் கொள்கிறார். लेकिन जो शत्रु है वो अच्छे लोगों को अपने लिए वो चुन लेता है. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு கூட சத்ரு சாதாரண ஜனங்கள் மேல் அவன் நோக்கமா இல்ல. और आज भी जो शत्रु शैतान है ऐसे साधारण लोग को नहीं देखता, எப்பொழுதும் அவனுடைய கண்கள் யார் மேல் கவனமா இருக்கிறது? लेकिन उसकी आंखें हमेशा किस पर होती है? விசுவாசிகள் மேல் விசேஷமாய் அவன் கண்களை வைக்கிறான். विशेषकर जो विश्वासी है उन पर उसका नजर रहता है. ஏனென்றால் ராஜ குலத்தார்கள் இன்னைக்கு யாரு? क्योंकि आज वो राजपुत्र कौन है? இன்னைக்கு தேவன் நம்மளை எப்படி மாற்றி இருக்கிறார் என்றால், आज परमेश्वर ने हमें कैसे बनाया है? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி प्रकाशित वाक्य पहला अध्याय 6 वचन में அவருடைய இரத்தத்தினால் கழுவி இன்னைக்கு நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களாய் அவர் ஆக்குவார் அல்ல ஆக்கினார். उसने अपने लहू से हमें धोकर आज हमें राजा और याजक बना लिया है. அப்போ தேவனுடைய பார்வையிலும் சத்ருடைய பார்வையிலும் சாத்தானுடைய பார்வையிலும் நாம் எப்படி காணப்படுகிறோம் என்றால், तो हम शत्रुओं के दृष्टि में कैसे है? ராஜாக்களை காணப்படுகிறோம். हम राजा और राजा के रूप में है. அவன் சாதாரண ஜனங்களுக்கு பின்னால அவனுடைய நேரத்தை செலவழிக்க மாட்டான். वो साधारण लोगों के पीछे अपने समय को नहीं बिताता, அவனுடைய கண்கள் எப்பொழுதுமே இப்படி ராஜாக்களை அவனுக்காக சேர்த்துக்கொள்ள அவன் பார்க்கிறான். लेकिन वो हमेशा चाहता है कि ऐसे राजपुत्रों को वो इकट्ठा करे. இரண்டாவது ஞானம் நிறைந்த ஞானத்தில் தேறினவர்களை அவன் சேர்த்துக்கொள்ள பார்க்கிறான். और दूसरे जो बुद्धि में प्रवीण थे ऐसे लोगों को वो चुनता है. இன்னைக்கு யாருக்கு சரியான ஞானம் இருக்கிறது? आज कौन बुद्धिमान है? ஒரு உலக ஞானம் ஒரு பக்கம் இருக்கிறது, संसार का ज्ञान एक तरफ, வேற கர்த்தருடைய ஞானம் தேவ ஞானம்னு ஒரு இருக்கிறது. और दूसरा परमेश्वर हम जितना जानते हैं वो एक बुद्धि है. வேத வசனம் ஞானத்துக்கு என்னத்தை அர்த்தம் சொல்கிறது? और पवित्र शास्त्र क्या कहता है? கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். जो परमेश्वर का भय मानता है वो जो बुद्धिमान है. கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்குள்ள கர்த்தர் அந்த தேவ பயம் என்ற ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். जो परमेश्वर का भय मानता है उसके अंदर परमेश्वर ने वो दिया है. அப்ப நீங்களும் நானும் வேத வசனத்தை அந்த ஞானமான அந்த வார்த்தைகளை அறிந்திருக்கிறவர்கள். तो आज हम पवित्र शास्त्र उन वचनों को जानते हैं. தேவ ஞானத்தில் நாம் நிரம்பி இருக்கிறோம். आज हम परमेश्वर की बुद्धि से भरे हुए हैं. அப்ப பிசாசானவன் யார் மேல் நோக்கமா இருக்கிறான்? तो शैतान किसके पीछे पड़ा रहता है? ராஜாக்களும் ஞானத்தில் தெரிந்தவர்கள் மேல் அவன் நோக்கமா जो இருக்கிறான். राजपुत्र और जो बुद्धि में प्रवीण है ऐसे लोगों के पीछे है. வேற யாரை தேர்ந்தெடுக்கிறான்? और तीसरा कैसे लोगों को चुनता है? அழகானவர்களை அவன் பார்க்கிறான். जो सुंदर लोग हैं उन्हें वो चुनता है. ஹல்லேலூயா. हालेलुया. சத்ரு கூட யார் மேல் கவனமா இருக்கிறான்? तो शत्रु भी किन लोगों को पसंद करता யார் है? மேல் நோக்கமா இருக்கிறான்? शत्रु भी किसे पसंद करता है? அழகானவர்களை அவன் பார்க்கிறான். जो सुंदर लोग हैं उन्हें वो पसंद करता है. இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறீங்க என்றால், आज आप परमेश्वर की दृष्टि में कैसे हो? சொல்லுங்க, நான் அழகானவனாய் किन இருக்கிறேன். लोग कह सकते हैं कि मैं सुंदर हूँ. ஒருவேளை கணவர் இல்ல மனைவியுடைய பார்வையில் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது. और आप पति पत्नी की दृष्टि में कैसे दिखते हो मैं नहीं இல்ல जानता. மற்ற ஜனங்களுடைய பார்வையில் நீங்க எப்படி இருக்கீங்க தெரியாது. या दूसरे लोगों की दृष्टि में आप कैसे हो तो मैं नहीं जानता. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நம்ம ஒவ்வொரு பேரும்
அனைவரும் அழகானவர் அருமையானவர்களாய் நாம் இருக்கிறோம். लेकिन परमेश्वर की दृष्टि में हम सारे लोग सुंदर लोग हैं। எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஏசாயா 43வது அதிகாரம் 4வது வசனத்துல यशायाह 43 अध्याय के 44 वचन में இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து சொல்லும்போது जब इस्राएल के बारे में कहता है 43வது அதிகாரம் 4வது வசனத்துல और यशायाह 43 अध्याय के 44 நீ वचन में எப்படி இருக்கிற அருமையானபடியினால் और क्योंकि तू मेरे दृष्टि में सुंदर है அவருடைய ஜனங்களாய் அவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய பார்வையில அழகானவர்களாய் காணப்படுகிறோம். और जो कोई उद्धार पाया वो परमेश्वर की दृष्टि में एक सुंदर लोग है। எத்தனை பேர் சொல்லுங்க நான் அவருடைய பார்வையில அருமையானவன் சொல்ல முடியும்? कितने लोग कह सकते हैं मैं परमेश्वर की दृष्टि में सुंदर हूँ? ஹல்லேலூயா हालेलुया। மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் ஆனால் தேவனோ இருதயத்தை அந்த ஆழங்களை அவன் பார்க்கிறார். क्योंकि मनुष्य चेहरे को देखता है लेकिन परमेश्वर हमारे मन को देखता है। அப்போ அதை பார்க்கும்போது தேவனுடைய பார்வையில் நாம் அருமையானவர்களாய் तो இருக்கிறோம். इसलिए हम परमेश्वर की दृष्टि में सुंदर लोग அப்ப हैं। இந்த சத்துரு கூட பார்க்கும்போது கவனிக்கும்போது இப்படிப்பட்ட ஜனங்களை எப்படியாவது நான் எழுத்து சேர்க்க வேண்டும். तो अब शत्रु सोचता है कि ऐसे लोगों को मैं मेरे सामने लाऊं। இப்படிப்பட்ட தேவனுக்கு வாழ்கிற இந்த ஜனங்களை நான் எனக்காக சேர்த்துக் கொள்ள उसने வேண்டும். सोचा कि जो लोग परमेश्वर के लिए जीते अब मैं इन्हें चुन लूंगा। அப்போ நாம் விசுவாசிகள் எவ்வளவு கவனமாய் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். तो आज हम विश्वासी को कितना एक सावधानी के साथ जीना है। ஹல்லேலூயா. हालेलुया। கடைசியில வாசிக்கிறோம் அவன் யாரை கொண்டு வர சொன்னான்? और अंत में हम पढ़ते हो किसे लाने को उसने சில कहा? வாலிபரை கொண்டு வரணும். उसने कहा कुछ जवानों को आप लेकर आइए। சாத்தான் யார் மேல் அதிகமாய் நோக்கமா இருக்கிறான்? शैतान किन पर बहुत ध्यान देता है? வாலிபர்கள் மேல் அவனுடைய கண்கள் எப்பொழுதுமே நோக்கமா जो இருக்கிறது. जवान है उन पर शैतान के आंखें रहते हैं। என்றால் வாலிபர்களை பார்க்கும்போது क्योंकि जब वो जवानों को देखता है ஏதாவது சொல்லும்போது அதை கேட்கும்போது அவங்க சீக்கிரமாய் அதை பின்பற்ற முடியும். अगर उनसे कुछ कहे तो आसानी से उसे मान लेते हैं அந்த வயசே அப்படியே இருக்கிறதுனால क्योंकि उनका जो उम्र वैसा है சில காரியங்களை பட்டுனில சீக்கிரமாய் அவங்க விழுந்து விடுகிறார்கள். कुछ बातों पे वो बहुत जल्दी वो फिसल कर गिर जाते हैं। அதனால அவருடைய நோக்கம் எப்பொழுதுமே யார் மேல் இருக்கிறது என்றால் வாலிபர்கள் மேல் இருக்கிறது. और इसलिए शैतान का ध्यान हमेशा जवानों के ऊपर होता है। இரண்டாவது வரும் அந்த சந்ததியை குறித்து இல்லைன்னா வரும் அந்த வம்சத்தை குறித்து பார்க்கும்போது அவன் கவனமா இருக்கிறான். और आने वाली जो पीढ़ी है उसके बारे में भी वो बहुत ध्यान देता है। எப்படியாவது இந்த வாலிப வயசுல உங்களை பிடித்து வைப்பேன் என்றால் அடுத்த தலைமுறை தேவனை அறியாத ஜனங்களா இருப்பார்கள். वो सोचता अगर इन जवानों को मैं पकड़ लूंगा तो अगला जो पीढ़ी है वो परमेश्वर को नहीं जान पाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ நாம் அதிகமாய் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் तो हमें आज किसके लिए और ज्यादा प्रार्थना करना है? வாலிபர்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க हमें வேண்டும். बच्चों और जवानों के लिए और अधिक प्रार्थना करना है। விசேஷமாய் நம்முடைய சபை வாலிபர்கள் சிறு பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். विशेषकर हमारी कलीसिया के जो बच्चे और जवानों के लिए हमें प्रार्थना करना है। பிரசங்கி 12வது அதிகாரம் 1வது வசனத்துல और सबोपदेशक पहला अध्याय के 11 अध्याय के 9वें वचन में பிரசங்கி 12வது அதிகாரம் 1வது வசனத்துல सबोपदेशक 11 अध्याय के 9वें वचन में வாலிப பிரயாத்திலே நீ யாரை நினைக்கணும்? வாலிபர்கள் உங்களுடைய வாலிப பிரயாத்திலே உன் நீங்க சிருஷ்டிகரே நினை. உன் சிருஷ்டிகரை நீங்க நினைக்க வேண்டும். और हे जवान अपनी जवानी में तो परमेश्वर सृष्टिकरण को तो याद कर। இந்த வாலிப வயசு எப்படி இருந்தாலும் கூட எப்படி வாழ்ந்தாலும் கூட யாரை எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள வேண்டும்? इस जवानी के दिनों में तुझे किसे याद रखना है? தேவனை சிருஷ்டிகரை நினைத்துக் கொள்ள तेरे வேண்டும். सृष्टिकर्ता को तुझे याद करना है। ஏனென்றால் அதற்கு பிறகு வாசிக்கிறோம் क्योंकि उसके बाद हम पढ़ते हैं எந்த நாட்கள் வரப்போகிறது? कैसे दिन आने वाले हैं। தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னே நீங்க யாரை அறிந்து கொள்ளும் யாரை நினைத்துக் கொள்கிற என்றால் சிருஷ்டிகரை நினையுங்கள். और बुरे दिन आने से पहले तुम उस सृष्टिकर्ता को जान लो। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை வாலிபர் எத்தனை பிள்ளைகள் கருத்து வைத்து சொல்ல முடியும் நான் அவரை நினைப்பேன் நான் அவரை ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிகரை நான் நினைப்பேன். कितने बच्चे और जवान कह सकते हैं मैं हर दिन परमेश्वर को सृष्टिकर्ता मानता அதே हूँ। பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனத்துல और वही सबोपदेशक 11 अध्याय के 9वें वचन में ஒரு வாலிபன் நினைக்கலாம் நான் எப்படி வேணாலும் வாழ முடியும். एक जवान सोच सकता है कि मैं कैसे भी जीऊंगा। 11வது அதிகாரம் 9வது வசனம் பிரசங்கில सबोपदेशक 11 अध्याय के 9वें वचन में வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இப்ப வாலிபன் நினைக்கலாம் நான் எப்படி வேணாலும் வாழ முடியும். एक जवान सोचता है कि मैं कैसे भी जी सकता हूँ। மற்ற வாலிபர்களும் அப்படிதானே வாழ்கிறார்கள். वो सोचते हैं कि दूसरे जो जवान है वो ऐसे जी रहे हैं। எப்படி இருதயம் சொல்கிறது எப்படி அவனுக்கு விருப்பம் அப்படி வாழ பார்க்கலாம். जैसे वो चाहते हैं वैसे वो जी रहे हैं। அப்ப வாழும்போது நல்ல சந்தோஷமாய் அவன் நல்ல சந்தோஷமாய் இருக்க முடியும். और जब ऐसे वो जीते तो वो बड़ी आनंद के साथ वो रह सकते हैं। ஆனாலும் இது எல்லாவற்றிலும் என்ன நினைக்க வேண்டும் என்றால் लेकिन इन सभी बातों में हमें क्या याद रखना தேவன் है? நினைத்தை வைத்திருக்கிறார்
நியாயத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर ने न्याय का एक दिन रखा ஒரு है। நியாய தீர்ப்பை அப்படிப்பட்ட வாலிபர்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். जवानों के लिए परमेश्वर ने न्याय के दिन को रखा है। அப்போ வாலிபர்கள் எப்படி வாழணும் என்றால் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். तो जवानों को परमेश्वर का एक भय एक मानने वाला जीवन जीना है, சாத்தான் வாலிபர்கள் மேல் அவன் நோக்கமாய் சிறு பிள்ளைகள் மேல் நோக்கமாய் இருக்கிறான். क्योंकि जो शैतान है वो बच्चे और जवानों के पीछे पड़ा है। ஹல்லேலூயா. हालेलुया। சில குடும்பங்களை பார்க்கும்போது நல்ல பெரிய மூத்த விசுவாசிகளா இருப்பாங்க. कुछ परिवार को हम देखते हैं बहुत समय से वो विश्वासी है, இல்ல பெற்றோர்கள் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வார்கள். उसके उनके माता पिता बहुत एक अच्छा एक आत्मिक जीवन जी रहे ஆனா होंगे, வாலிபர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது लेकिन उनके बच्चे और जवानों के जीवन को जो हम அந்த देखते हैं ஆவிக்குரிய வாழ்க்கையை அவங்கள பார்க்க முடியாது. और वो जो आत्मिक जीवन है उनके अंदर हम नहीं देख पाते हैं। கர்த்தர் வாலிபர்களை அவருக்காக சாட்சியை நிறுத்த விரும்புகிறார். आज परमेश्वर जवानों को उसके गवाही के रूप में खड़ा करना चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்காங்க அந்த தைரியத்தில் எப்படி வேணாலும் வாலிபர்கள் வாழ முடியும். आज माता पिता इसलिए जो बच्चे हैं कैसे भी जी सकते ஒரு हैं பொறுப்பு இல்லாமல் வாழ்கிற வாலிபர்களை பார்க்க முடியும். और बिना किसी एक देश के वो जीते हैं, எப்படி வாழ்ந்தாலும் கூட பெற்றோர்களுடைய சப்போர்ட் இருக்கிறது. क्योंकि वो कैसे भी जिए माता पिता का सपोर्ट रहता है அவங்களோட இருக்கிற அந்த தைரியத்துல இப்படி பொறுப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். और माता पिता है इसलिए वो ऐसे जी रहे ஆனா हैं। ஒரு வாலிபன் எப்படி வாழ வேண்டும் என்றால் लेकिन एक जवान को कैसे जीना है, ஒவ்வொரு வருஷத்தை சரியாக தீர்மானித்து அவன் வாழ வேண்டும். हर वर्ष को एक सही तरीके से उसे निर्णय ஒவ்வொரு लेना है, வருஷத்துக்காக ஒரு லட்சியத்தை வைத்து அவன் வாழ வேண்டும். हर वर्ष के लिए एक लक्ष्य को उसे रखना है இந்த வருஷத்துல இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்ய வேண்டும். कि इस वर्ष में मुझे ऐसे कामों को இந்த करना है, வருஷத்துல நான் இந்த காரியங்களை செய்ய வேண்டும். इस वर्ष में मैं इन बातों को करूंगा, ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு நான் படிப்பை முடித்து வேலை செய்ய வேண்டும். 2 वर्ष के बाद मैं पढ़ाई छोड़कर मैं काम करूंगा, வேலை செய்து குடும்பத்தை தாங்க வேண்டும். और काम करते हुए मैं परिवार को ஒரு संभालूंगा। பொறுப்புள்ளவனாய் வாலிபர்களை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். और जवानों को परमेश्वर ऐसे एक उद्देश्य के साथ देखना चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு சாத்தானோ எல்லா வாலிபர்களை பொறுப்பில்லாமல் வைக்க பார்க்கிறான். और आज शैतान ऐसे करता है कि कोई भी जवान के जीवन में कोई उद्देश्य नहीं, எப்படி வேணாலும் வாழ முடியும். वो कैसे भी जीते हैं எப்படி வேணாலும் செலவு செய்ய முடியும். और कैसे भी वो पैसा उड़ाते हैं, எங்க வேணாலும் போக முடியும். कहीं भी जाते என்ன हैं, வேணாலும் செய்ய முடியும். कुछ भी करते हैं। ஆனால் பொறுப்புள்ள ஒரு வாலிபன் தேவனுக்கு பயப்படுற ஒரு வாலிபனோ எப்பொழுதுமே அவனுடைய வாழ்க்கையில அவன் சரியாக இருப்பான். लेकिन जो जवान परमेश्वर का भय मानता है वो हमेशा सही करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। பெற்றோர்கள் இருக்கும் வரை அவங்களோடு கூட இருந்து அவங்களுக்கு உதவி செய்து சொந்த கால்களில் நிற்க வேண்டும். और जब तक माता पिता है उनकी मदद करके एक खुद के पैर पे उन्हें खड़े रहना है। எத்தனை பேர் வாலிபர் சொல்ல முடியும் நான் அப்படி என் வாழ்க்கையை சமர்ப்பிக்க போகிறேன். आज कितने जवान कह सकते हैं कि मेरे जीवन को मैं समर्पित करता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கேயோ பார்க்கிறோம் அப்படி சாத்தானோ பார்க்கும்போது அவனுக்கு யாரை சேர்க்கிறான் என்றால் और यहाँ पढ़ते जब शैतान देखता है वो किसे चुनता है, அருமையானவர்களை அவனுக்கு ஞானத்தினால நிரம்பி இருக்கிற ஜனங்களை அவன் தேடுகிறான். जो सुंदर लोगों को और जो बुद्धिमान है उन लोगों को शैतान चुनता है, ஆசாரியர்கள் அவனுக்காக சேர்க்கிறான். और राजा और याजकों को चुनता है, வாலிபர்கள் மேல் நோக்கமா இருக்கிறான். और जवानों के पीछे वो पड़ा रहता இப்படி है। அவன் அந்த அடிமைத்தனத்துல கொண்டு போன ஜனங்களை கூட தேடி அதுல கண்டுபிடித்து இப்படி ஜனங்களை அவன் கொண்டு और போகிறான். गुलामी में जो ले जा रहा था तभी भी इन लोगों को चुनकर वो ले जा रहा இப்போ था। 4வது வசனத்தை வாசிக்கும் போது अब 4th वचन में हम पढ़ते हैं, தானியேல் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல दानियेल 1 अध्याय के 4th वचन में, அவர்களுக்கு கல்தையரின் எழுத்தையும் பாசையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு கற்பித்தான். அவன் பிடித்து கொண்டு போகும்போது जब वो उन लोगों को पकड़ कर ले जा रहा அவன் था, அவனுக்காக தெரிந்து கொண்ட பின்பு जब उसने उन लोगों को अपने लिए चुन लिया அப்படி அவன் அந்த ஜனங்களை சும்மா விடுவதல்ல. और उन लोगों को ऐसे उसने नहीं छोड़ा, என்ன செய்ய பார்க்கிறான்? उसने क्या किया, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வாழ்க்கையை அவன் மாற்ற பார்க்கிறான். वो उन लोगों के जीवन को बदलना चाहता அவங்களுடைய था, வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வர பார்க்கிறான். उनके जीवन में कुछ बदलावों को लाना चाहता था। முதலாவது மாற்றம் என்ன வருகிறது? सबसे पहला बदलाव क्या था, அவங்க இருக்கிற அந்த இடம் இப்ப மாறி போகிறது. वो जिस जगह में थे अब वो जगह बदल चुका था। எங்க இருந்து இந்த ஜனங்கள் வந்தார்கள்? वे लोग कहाँ से आए थे, எங்க இருந்து வந்தார்கள்? वे लोग कहाँ से आए थे, எருசலேம்ல இருந்து இப்ப பாபிலோனுக்கு வந்தார்கள். वो यरूशलेम से अब बाबुल में आ गए थे। எருசலேம்ல தேவ ஆலயம் இருந்தது. यरूशलेम में परमेश्वर का मंदिर था, எருசலேம்ல ஆராதனை இருந்தது. यरूशलेम में आराधना था, எருசலேம்ல ஜெபம் செய்ய ஒரு வாழ்க்கை இருந்தது. यरूशलेम में प्रार्थना का एक जीवन था, எருசலேம்ல அந்த ஆசாரியர்கள் கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார்கள். यरूशलेम में जो याजक थे परमेश्वर के वचनों को बांटते थे, எருசலேம்ல கர்த்தருக்கும் ஜனங்களுக்கு ஒரு நெருக்கம் இருந்தது. यरूशलेम में परमेश्वर और लोगों के बीच में एक संबंध था। ஆனால் பாபிலோன் தேசமும் அப்படி அல்ல. लेकिन बाबेल देश वैसा नहीं था, அங்க விக்கிர ஆராதனைகள் இருந்தது. वो मूर्ति पूजा से भरा हुआ एक देश था। விக்கிரங்களை ஜனங்கள் வணங்கினார்கள். बहुत से लोग मूर्ति को पूजा करते அங்க थे, தேவனை அறிகிற ஜனங்கள் இல்லாமல் இருந்தார்கள். वहाँ पर लोग परमेश्वर को नहीं जानते அங்க थे, தேவ ஆலயம் இல்லாமல் இருந்தது. वहाँ पर परमेश्वर का कोई मंदिर नहीं அங்க था, ஆராதனை இல்லாமல் இருந்தது. वहाँ पर कोई आराधना नहीं வேத था, வாசிப்பு இல்லாமல் இருந்தது. वहाँ पर लोग वचन नहीं पढ़ते थे। சாத்தானோ முதலாவது என்ன செய்ய பார்க்கிறான் என்றால் இடத்தை மாற்ற பார்க்கிறான். तो शैतान सबसे पहले जगह को
बदलने की कोशिश करता है। இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மாற்றங்களை அவன் ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறான். आज बहुत से लोगों के जीवन में शैतान ऐसे बदलावों को लाता है வேத வசனத்துக்கு முக்கியமில்லாத வாழ்க்கைகள், और जो पवित्र शास्त्र को मुख्य नहीं देते हैं, ஜெபம்க்கு முக்கியமில்லாத சில வாழ்க்கை, प्रार्थना को आप महत्व नहीं देते, இல்ல ஆராதனைக்கு முக்கியமில்லாத வாழ்க்கை, आराधना को महत्व नहीं देते, ஏதோதானோ ஆராதனையில போகி வந்து போகிறவர்களை அவன் और மாற்றிருக்கிறான். बस ऐसे ही वो आकर जाते हैं आराधना में। அப்ப முதலாவது அவன் என்ன செய்கிறான் என்றால் तो सबसे पहले शैतान क्या करता है, இருக்கிற இடத்தை அவன் மாற்றினான். अपने जगहों को वो बदलने की कोशिश करेगा। ஏன் மாற்றினான்? वो क्यों ऐसे करता है? அந்த ஆராதனை, அந்த வாழ்க்கை, தேவனை ஆராதிக்கிற அந்த வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும். और आराधना को जीवन है, परमेश्वर के जो निकट एक जीवन है उसे वो बदलने की कोशिश करता தேவன் है। யார் இல்ல, இங்க பாபிலோன்ல எந்த தேவன், அந்த தேவங்களை இவங்க வணங்க வேண்டும். आप वो कहता है कि बाइबल में जो देवता है उनकी आप पूजा करें। இரண்டாவது இந்த 4வது வசனத்துல और अब 4थे वचन में पढ़ते हैं, இடம் மாத்திரம் மாறவில்லை, केवल उनका जगह नहीं बदला, அவர்களுக்கு எழுத்தையும் பாஷையும் கற்றுக்கொள்ள அவன் சொன்னான். और उसने कहा कि उन्हें अब दूसरा भाषा सीखना पड़ेगा। ஏன் எழுத்தையும் பாஷையை போய் கற்றுக்கொள்ள சொல்கிறான்? क्यों अब दूसरे भाषा को सीखने को कहता है? கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த எருசலேம்ல பேசின அந்த பாஷையை மறந்து போக அவன் செய்கிறான். क्योंकि वे लोग यरूशलेम के जो भाषाओं को धीरे धीरे भूल जाए, इसलिए वो ऐसे कर रहा வாழ்கிற है, இடத்துல இந்த பாபிலோன்கள் பேசுகிற அந்த கல்தேர் பாஷையை மாத்திரம் பேச வேண்டும். ताकि वो लोग जो बाबेल के लोग बोलते हैं उन भाषाओं को बोले। எபிரேய பாஷையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் மறந்து போக வேண்டும். इब्रानी भाषा को वो लोग भूल जाए इसलिए, அப்படி அந்த பாஷையை மறக்க மறக்க அந்த இடத்தை கூட அவங்க மறந்து போவார்கள். और जब वो लोग उन भाषाओं को भूल जाएंगे तो उस जगह को भी भूल जाएंगे। இப்போ இங்க மும்பைல வாழ்ந்தாலும் கூட நீங்க என்ன பேசுறீங்க? अब आप मुंबई में जीते तो भी आप कौन से भाषा का इस्तेमाल करते हैं? எந்த பாஷையை பேசுறீங்க? தமிழ்ல நீங்க பேசுறீங்க. आप मुंबई में है तो भी तमिल बात करते हैं, அப்போ பேசும்போது எல்லாருமே தமிழ்ல பேசுற மாதிரி தெரியல, और सभी लोग तमिल में बात करते हैं मैं नहीं जानता। ஆனால் தமிழ் பேசினாலும் கூட அந்த தமிழ் பேச உங்களுக்கு அந்த எந்த ஞாபகத்தை கொண்டு வருகிறது? तो जब हम तमिल बात करते हैं तो हमें क्या याद आता है? யார் உங்களுக்கு தமிழ் கற்றுக்கொண்டார் அது ஞாபகத்துக்கு வர முடியும். और किसने आपको तमिल सिखाया वो आपको याद आता எந்த होगा। ஸ்கூல்ல நீங்க தமிழ் கற்றுக்கொண்டீங்க அது உங்களுடைய ஞாபகத்துக்கு வரலாம். आप किस स्कूल में तमिल पढ़े थे शायद वो आपको याद आता होगा, டீச்சர் ஞாபகத்துக்கு வரலாம். वो टीचर आपको याद आती होगी। அப்படி உங்களுக்கு அந்த இடத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறது. तो उस जगह के साथ आपका वो भाषा के साथ एक संबंध होता है, அதே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால், और वही एक अगर एक आज्ञाओं को लाए तो எல்லாரும் ஹிந்தில தான் பேசணும்னு சொன்னா, अगर वो कहते कि सभी लोगों को हिंदी में ही बात करना கொஞ்சம் है கொஞ்சமா நீங்க என்னத்தை பேச ஆரம்பிப்பீங்க? तो आप धीरे धीरे क्या बात करेंगे? வீட்ல கூட கணவன் மனைவி ஹிந்தில பேசுவீங்க, तो आप घर पे भी पति से आप हिंदी में बात करेंगे, தமிழ்ல கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவீங்க. तो आप धीरे धीरे तमिल को भूल जाएंगे, அந்த தமிழுக்கு இருக்கிற அந்த முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா போக और வேண்டும். तमिल के लिए जो महत्व है वो धीरे धीरे कम होने लगता அப்படி है। இந்த சத்ருவானவன் என்ன செய்கிறான்? तो अब शत्रु क्या करता है? அந்த பழைய அந்த பாஷையை மறந்து போக வைக்க उनके पुराने भाषाओं को भूलने के लिए கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் அவன் கற்றுக்கொள்ள சொல்கிறான். उसने अपने भाषाओं को सीखने के लिए उन्हें जबरदस्ती किया। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது பாஷைகள் மாறினது. और दूसरा उनका भाषा बदला। இன்னைக்கு கூட பிசாசானவன் अनेक பேருடைய பாஷைகளை அவன் மாற்றி இருக்கிறான். आज भी जो शैतान है बहुत सारे लोगों के भाषाओं को बदलता है, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விசுவாச வார்த்தைகள் பாஷை இருக்கிறது. और जो उद्धार पाया उनका एक भाषा है विश्वास के जो भाषा है। ஆனால் வேலை ஸ்தலத்துல போகும்போது ஒரு அவிசுவாசிகளோடு கூட இருக்கும்போது அவிசுவாசான வார்த்தைகள் பேச முடியும். लेकिन कार्यस्थल में जो अविश्वासी को बीच में होते तो अविश्वास की वो बातें कहने சில लगते हैं। நேரம் அவர்கள் பேசுறது போல நம்முடைய பாஷைகள் மாறி कुछ போகிறது. समय जैसे वो बात करते हैं वैसे हम बात करने लग जाते அவர்கள் हैं, பேசுகிற அந்த வீணான வார்த்தைகள் நம்முடைய வாயில वो வருகிறது. जो व्यर्थ बातें को कहते हैं वैसे हम कहने लगते हैं। இந்த சத்ருவானவன் உங்களுடைய பாஷையை மாற்ற பார்க்கிறான். तो जो शत्रु है वो भाषाओं को बदलता है। மூன்றாவது என்ன பார்க்கிறோம்? और तीसरी बात हम क्या देखते हैं? அவன் தன் உண்ணும் அந்த போஜனத்தையில கூட என்ன செய்கிறான்? और उनका जो भोजन था उसमें भी, அதுல இந்த ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்தான். और उसमें से एक भाग को उसने नियमित किया। மூன்றாவது என்னத்தை அவன் மாற்ற பார்க்கிறான்? तीसरा उसने क्या बदलने की कोशिश சாப்பாடு किया? மாற்ற उनके பார்க்கிறான். भोजन को बदलने की कोशिश किया। நான்காவது அந்த தானியேல் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. अब दानियेल पहला अध्याय के 7वें वचन में पढ़ते हैं। பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தெஸ்தார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மீசாவேலுக்கு மேசாக் என்றும் அசிரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். இப்ப சாப்பாடு மாறினது, இடம் மாறினது, अब उनका जगह बदला, उनका भाषा बदला, பாஷைகளும் மாறினது. उनका जो भोजन बदल गया। கடைசில என்னத்தை மாற்றுகிறான்? अब अंत में वो क्या बदल रहा है? பெயர்களை அவன் மாற்றினான். उनके नामों को वो बदलता है। புது பெயர்களை இந்த நான்குக்கு கொடுக்கிறான். उन 4 लोगों को अब नए नए नामों को उसने दे दिया। தானியேலுக்கு என்ன பெயர் கொடுக்கிறான்? दानियेल को क्या नाम दे दिया? பெல்தெஷாத்சார் தருகிறான். उसके नाम, उसका एक नया नाम बेलतशार दे दिया। அந்த அனனியாக்கு அவன் சாத்ராக் என்று சொல்கிறான். हनन्याह का नाम शद्रक करके उसने दे दिया। மிஷாவேலுக்கு மேஷாக் என்று கொடுக்கிறான். मिशाएल का नाम मेशक हो गया। அசரியாவுக்கு ஆபேத்
நேகோ என்று பெயர் கொடுக்கிறான். अजर्या का नाम अबेदनेगो हो गया। அப்போ ஏன் பெயர்களை அவன் மாற்றினான்? तो अब क्यों उन लोगों के नामों को वो बदलता है? இவர்களுக்கு இருந்த அந்த பெயரோ, क्योंकि इन लोगों का जो नाम था, தானியேல்னு சொல்லும்போது கர்த்தர் என் நியாயாதிபதி என்று பார்க்கிறோம். कि दानियल नाम का अर्थ ये था कि परमेश्वर हमारे जो न्याय है। இந்த பெயர்களோடு இவங்க இருக்கும்போது, क्योंकि जब इन नामों के साथ वो जी रहे थे, இஸ்ரவேல் தேவனுக்கு மகிமையான ஒரு பெயராக இருந்தது. उनका जो नाम था इजराइल के जो देवता जो परमेश्वर है उसकी महिमा होती थी। இப்போ இவன் கொடுக்கிற பெயரோ, लेकिन अब जो नाम ये बाबिल का राजा उसे दे रहा था, சொல்லும்போது இவன் பேல் என் பாதுகாப்பு என்றதுடைய அர்த்தம். और बेलशस्सार का मतलब है कि वो भेल की रक्षा करता அப்போ है। தானியேலுடைய பெயரை எப்படி மாற்றிட்டான்? तो दानियल का नाम कैसे बदल गया था? ஒரு விக்கிரக தேவனுடைய பெயருக்கு ஒரு தேவன், அந்த தேவன் அவனுக்கு பாதுகாப்பாய் அவன் காண்பிக்கிறான். और वो अभी उसका नाम ऐसा हो गया था कि वो उसके जो मूर्तियों का वो रक्षक है। சொல்லும்போது சூரியனை போல என்ற அதோடைய அர்த்தம். शत्रु का नाम है कि वो सूर्य है। மேஷாக்னு சொல்லும்போது அந்த ஆக்கு தேவனுடையவன் என்று பார்க்கிறோம். और मेशक का मतलब ये है कि वो परमेश्वर का जो है। ஆபேத்நேகோ என்று சொல்லும்போது அந்த நேகோ தேவனுடைய தாசன் என்று பார்க்கிறோம். और आबेदनेगो मतलब वो नेगो जो देवता है उसका जो पुत्र है। हालेलुया, हालेलुया। அப்போ இவங்களுக்கு இருக்கிற அந்த அடையாளத்தை அவன் கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற பார்க்கிறான். तो इन लोगों का जो एक चरित्र था वो बदलने की वो कोशिश कर रहा தானியேல் था। கூப்பிடும்போது அந்த தேவன் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். जब दानियल को पुकारता था वो परमेश्वर को याद करता होगा। தேவனுக்கு மகிமை கொடுக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. जब वो दानियल पुकारते तो परमेश्वर को महिमा देता था। இப்ப பெல்தெட்சார்னு சொல்லும்போது அது அந்த பேல் தேவனுக்கு ஒரு மகிமை கொண்டு வருகிறது. क्योंकि अब वो बेलशस्सार उसका नाम पुकारते तो वो बाल देवता को ज्यादा महत्व देते हैं। சத்ருவானவன் அவங்களுடைய அடையாளத்தை மாற்ற அவன் பார்க்கிறான். जो शत्रु है उनके उस चरित्र को बदलता है। எத்தனை பேருடைய அடையாளமே மாறி போய்விட்டது? आज कितने लोगों के चरित्र को बदल दिया शैतान ने। இருக்கிற இடத்துல ஒரு வேற வித்தியாசமாய் மாறி போனார்கள். जहां पर वो रहते उस जगह पर एक बदलाव उनके जीवन में। போகிற இடத்துல இல்ல வேற சில இடத்துல வேற மாதிரியா இருக்கிறார்கள். जहां पर वो काम करते वहां पर भी एक बदलाव। சபையில வரும்போது தானியேல் என்ற ஒரு பெயரோட காணப்படுகிறார்கள். कलीसिया में उनका नाम दानियल है। ஆனா வெளியே போகும்போது பெல்ஷத்சார் என்ற போல ஒரு அனுபவங்கள் பார்க்க முடியும். लेकिन बाहर जब जाते तो बेलशस्सार जैसा एक अनुभव उनका होता है। அப்படிப்பட்ட எல்லாம் ஒரு மாற்றத்தை அவன் கொண்டு வர பார்க்கிறான். शैतान ऐसे एक बदलाव को जीवन में लाने की कोशिश करता है। என்ன நடந்தது? लेकिन वहां पर क्या हुआ? அந்த சாப்பாடு காரியத்தை, அந்த போஜன காரியத்துல இவர்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வரும்போது, और जब ये लोग उनके भोजन में एक बदलाव को ला रहे थे, 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, पहला अध्याय के 8वें वचन में, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேலோ அவன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டான். अब दानियल ने अपने मन में ठान लिया था। அவன் என்ன தீர்மானம் செய்தான்? उसने क्या निर्णय लिया? அந்த ராஜாவின் போஜனத்தையும் அந்த திராட்சை ரசத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன். उसने निर्णय लिया कि मैं राजा का भोजन नहीं खाऊंगा, उसके जो दाख मधु को नहीं पीऊंगा। ஏனென்றால் அது செய்ததனால அது நான் என்ன செய்கிறேன், என்னை தீட்டுப்படுத்துகிறேன் என்று அவன் விசுவாசித்தான். क्योंकि उसने विश्वास किया कि जब वो राजा के भोजन को खाएगा और उसके दाख मधु को पिएगा तो अपने आप को अपवित्र कर देगा। அந்த ராஜாவின் போஜனத்துல என்னதான் இருந்தது? क्योंकि वो राजा के भोजन में क्या था? அந்த நாட்களிலே ஜனங்கள் என்ன செய்வார்கள்? उन दिनों में लोग क्या करते थे? அந்த போஜனத்தை அப்படியே சாப்பிடாமல் उन भोजनों को ऐसे ही नहीं खाते। முதல்ல அந்த விக்கிரகங்களுக்கு முன்னாடி அதை படைத்து பின்ன அதை சாப்பிடுவார்கள். सबसे पहले उन देवताओं के मूर्तियों के सामने वो रखते थे, उसके बाद वो खाते थे। இதை அறிந்த அந்த தானியேல் என்ன செய்கிறார் என்றால், இப்படிப்பட்ட போஜனம் எனக்கு வேண்டாம் என்று அவர் சொல்கிறார். क्योंकि दाऊद इस बात को जानता था, उसने कहा कि मैं उन भोजन को नहीं खाऊंगा। அவனுடைய வாழ்க்கையோ தீட்டுப்படாதபடிக்கு அவன் அதை பார்த்துக் கொள்கிறான். उसने अपने जीवन को अपवित्र नहीं किया। அவன் சாப்பாடு மூலமே கூட அவன் சொல்கிறான், இதனால நான் தீட்டுப்படுத்தாமல் இருதயத்தில் அவன் தீர்மானித்தான். उसने अपने मन में ठान लिया था कि इन भोजन और दाख मधु पीकर मैं अपने आप को अपवित्र नहीं करूंगा। हालेलुया, हालेलुया। எத்தனை பேர் சொல்லுங்க தானியேல் அப்படி தீர்மானிக்க முடியும் என்றால்? लोग कहते हैं अगर दानियल ने ऐसा एक निर्णय लिया तो எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட நம்மளை தீட்டுப்படுத்த அந்த காரியங்களை நாம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர तो हम चाहे कैसी भी परिस्थिति में हो, हमें कभी भी अपने आप को अपवित्र नहीं करना है। हालेलुया, हालेलुया। சத்ரு இடத்தை மாற்ற முடியும், शैतान जो है जगह को बदल सकता है, பேரை மாற்ற முடியும், शैतान नामों को बदल सकता है। போஜன விஷயத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள்? लेकिन भोजन विषय में इन्होंने क्या किया? அப்படிப்பட்ட போஜனம் உங்களுக்கு வேண்டாம் என்று அதை எதிர்த்து நின்றார்கள். इन्होंने कहा कि ऐसा भोजन हम नहीं खाएंगे। हालेलुया, हालेलुया। அப்போ இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு யாராவது இப்படிப்பட்ட சாப்பாடு கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க? तो आज अगर कोई आपको ऐसे भोजन दे तो आप क्या करेंगे? 106வது சங்கீதம் 28வது வசனத்துல, भजन संहिता 106 के 8 में, 106வது சங்கீதம் 28வது வசனத்துல, भजन संहिता 106 के 28 में, அந்த நாட்களிலே ஜனங்கள் என்ன விசுவாசித்தார்கள்? उन दिनों में लोग क्या विश्वास करते थे? அந்த பாகால் பேவரை பற்றி கொண்டு அந்த கானான் தேசத்துக்கு போகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களோ, और कनान में जो जा रहे थे इजरायली लोग, ஒரு பெரிய குற்றத்தை தவறு செய்தார்கள்.
उन्होंने एक बड़ी एक பாகால் பேரை பற்றி கொண்டு அந்த ஜீவனில்லாதவர்கள் அந்த பலியிட்ட அந்த காரியங்களை புசித்தார்கள். और वे बाल देवता को पूजने लगे और मूर्तियों को चढ़ाए हुए पशुओं का मांस खाने लगे. பாகால் பேரை பற்றி கொண்டார்கள் முதலாவது. सबसे पहले हम पढ़ते कि बाल देवता को पूजने लगे. இரண்டாவது அதற்கு அந்த பலியிட்ட அந்த போஜனத்தை சாப்பிட்டார்கள். और जो मूर्तियों को चढ़ाए हुए पशुओं का मांस खाने लगे. அப்போ இது கர்த்தருக்கு என்ன செய்தார் என்றால் கோபம் மூட்டினார்கள். तो इन बातों के द्वारा परमेश्वर क्रोधित हो गया था. அதனால கர்த்தர் அந்த ஜனங்களை வாதையை கொண்டு வந்தார். और उसके कारण परमेश्वर ने महामारी को लाया. ஜனங்களுக்கு எல்லாம் பயம் என்ன என்றால் இப்படிப்பட்ட காரியம் செய்வோம் என்றால் கர்த்தருடைய கோபம் நம்மேல் வரும். और इसलिए अब लोग जानते हैं कि अगर हम ऐसे करेंगे तो परमेश्वर का क्रोध हम पर आ सकता है. இப்படிப்பட்ட மற்ற தெய்வங்களை படைத்த அந்த போஜனத்தை சாப்பிடாமல் இருப்பார்கள். और इसलिए जो भोजन दूसरे देवताओं के सामने रखा जाता है ऐसे भोजन को नहीं खाते थे. எனக்கு எத்தனை பேர் சொல்லுங்க நான் அப்படிப்பட்ட போஜனத்தை சாப்பிட आज के लोग कह सकते हैं कि मैं ऐसे भोजनों को नहीं खाऊंगा. சில நேரம் வேலை ஸ்தலத்துல இருக்கும்போது சில பேர் அப்படி கொண்டு வர முடியும். कुछ समय आपके कार्यस्थल में कुछ लोग ऐसे भोजन दे सकते हैं. தொழில்ல இருக்கும்போது சில காரியங்களை கொண்டு வர முடியும். आपके व्यापार में कुछ लोग ऐसे वस्तुओं को लेकर आ सकते हैं. அவங்க நேத்து நான் அங்க போனே இத கொண்டு வந்தேன். वो कहेंगे कल मैं उधर गया था वहां से मैं इन भोजन को लेकर आया. ஹalleluya हालेलुया. இது எல்லா இடத்துல இது நடக்கிற ஒரு तो காரியம். ये हर जगह पर होता है. அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 28வது வசனத்துல प्रेरित के काम 15 अध्याय के 28 वचन में. அப்போஸ்தலர் நடபடிகள் 15:28வது வசனத்துல प्रेरित के काम 15 अध्याय उसके 28 वचन में நீங்க என்னத்தை சாப்பிடக்கூடாது, आपको क्या नहीं खाना है, எதற்கு விலகி இருக்க வேண்டும், आपको किस से अलग रख, எதெல்லாம் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதோ அதை நீங்க புசிக்காமல் சாப்பிடாமல் இருங்க. और जो मूर्तियों के लिए बलि किए हुए जो चीज है वस्तुओं से आप ना खाइए. ஹalleluya. हालेलुया. இது புதிதாய் வருகிற புதிதாய் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. और ये जो वचन है जो नए नए उद्धार पाते उन लोगों के लिए लिखा गया था. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஜனங்களும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள். क्योंकि ऐसे लोग अभी वो मसीह को जानने लगे थे. அவங்க இப்படிப்பட்ட பழக்கத்தை விட்டு விலகி வந்திருக்கிறார்கள். वो ऐसे बातों को छोड़कर आए थे. எந்த பழக்கத்தை விட்டு வந்தார்கள்? कैसे आदतों को छोड़कर आए थे? இப்படி விக்கிரங்களுக்கு படைக்கிற அந்த சாப்பாடை சாப்பிட்டு இருக்கிற ஜனங்களோ जो मूर्तियों के लिए जो किए बलि किया जो भोजन था, ரட்சிக்கப்பட்டு வரும்போது இவங்க இப்படிப்பட்ட காரியத்தை புசிக்க கூடாதுன்னு அவர் சொல்கிறார். और जब वो उद्धार पाकर आए थे तब वो कहता है कि ऐसे भोजन को नहीं खाना है. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். पहला कुरिन्थियों 10वां अध्याय के 25 में हम पढ़ते हैं. 1 கொரிந்தியர் 10:25ல पहला कुरिन्थियों 10वां अध्याय के 25 वचन में கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சியின் நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. அப்போ கடையில விற்கப்படுகிற எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்ய முடியும்? புசிக்க முடியும். और जो कसाई में बिकता है वो सारी चीजों को आप खा सकते அவர் हैं. சொல்றார் நீங்க ஒன்றையும் விசாரித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். இது எங்கிருந்து வந்தது, யார் உண்டாக்கினார், எப்படி வந்தது, அப்படி ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். आपको नहीं पूछना है कि ये किसने बनाया, कहां से आया है. ஏனென்றால் நீங்க அப்படி விசாரிப்பீங்க என்றால் நீங்க என்னத்தை கண்டுபிடிப்பீங்க? क्योंकि आप अगर ऐसा पूछेंगे तो आप क्या पकड़ेंगे, என்னத்தை கண்டுபிடிப்பீங்க? आप क्या पाएंगे. ஒருவேளை அந்த கடையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். अगर उस दुकान में अगर ऐसे चीजें हैं, இல்ல கடையில ஏதாவது செய்திருப்பாங்க, अगर दुकान में उन्होंने कुछ किया होगा, இல்ல அந்த உண்டாக்குற அந்த மஷின்ல ஏதாவது செய்திருப்பாங்க. नहीं तो जिस मशीन में वो बनता है उसमें अगर उन्होंने कुछ ऐसा किया होगा. பவுல் சொல்கிறார் கடையில விற்கப்படுகிற எல்லாவற்றையும் நீங்க வாங்கி என்ன செய்ய முடியும்? புசிக்க முடியும். पौलुस कहते हैं कि अगर दुकान में जो कुछ बिकता है सब आप लेकर खरीद सकते हो, आप खा सकते हो. 6வது வசனத்துல ஏன்னு சொல்கிறார்? और 26 वचन में वो क्यों कारण बताता है. பூமியும் அதன் நிறைவும் யாருடையது என்றால் கர்த்தருடையது. क्योंकि पृथ्वी और उसकी भरपूरी प्रभु की है. ஹalleluya. हालेलुया. இப்போ அவர் சொல்றார் என்னத்தை சாப்பிட்டாலும் கூட யாருடையது என்றால் தேவன் தான், இது எல்லாமே கர்த்தருடையது. तो वो कहता है कि आप कुछ भी खाओ सब कुछ परमेश्वर का ही है. கடைசியா 1 கொரிந்தியர் 8:4 வாசிக்கும் போது और पहला कुरिन्थियों 8:4 में भी हम पढ़ते இங்க हैं. இன்னும் சொல்லும்போது அவர் சொல்கிறார், यहाँ पर वो कहता है 1 கொரிந்தியர் 8:4 पहला कुरिन्थियों 8:4 में விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பவுல் சொல்கிறார் உங்களுக்கு ஒரு சரியான விசுவாசம் இருக்கும் என்றால், पौलुस कहता है अगर आपके जीवन में विश्वास है तो நீங்க என்னத்தை விசுவாசிக்கிறீங்க? आप क्या विश्वास करते हैं. யார் உங்களுக்கு தேவனா இருக்கிறார்? आपका परमेश्वर कौन है. தேவனா மெய்யான தேவன் ஒருவர் தான் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்க. और आप विश्वास करते हैं उस परमेश्वर को छोड़कर और कोई देवता नहीं. மற்ற ஜனங்கள் என்ன செய்தாலும் கூட, तो चाहे लोग कुछ भी करे, அவங்க விசுவாசத்தின்படி செய்தாலும் கூட, अगर वो अपने विश्वास के अनुसार करे तो
நன்றாக தெரியும் அது அது ஒன்றுமே இல்லை என்று உங்களுக்கு தெரியும். आप जानते कि वो कुछ भी नहीं है. அப்ப அவர் சொல்றார் விசுவாசத்தின் நிமித்தம் நீங்க இதை புசித்தாலும் கூட உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. तो वो कहता है कि विश्वास के अगर तुम इन चीजों को खाए तो भी कुछ ஆனால் नहीं. உங்கள் மனசாட்சி இப்படி சொல்ல முடியாது, மனசாட்சியின்படி நீங்க இப்படி சொல்ல முடியாது என்றால் लेकिन अगर आप नहीं कह पाते ऐसे நீங்க என்ன செய்ய வேண்டாம், இப்படிப்பட்ட படைக்கப்பட்ட அந்த போஜனத்தை சாப்பிட வேண்டாம். तो वो कहता है कि ऐसे जो भोजनों को आप भोजन को आप नहीं खाइए. ஹல்லேலூயா. हालेलुया. நமக்கு நம்ம யாரை விசுவாசிக்கிறோம் என்றால் தேவன் அவர்தான் மெய்யான தேவன். और हम क्योंकि हम जानते हैं कि वो परमेश्वर है, उसको छोड़कर और कोई देवता नहीं. நாம் என்ன செய்ய முடியும் என்றால் तो हम क्या कर सकते हैं. அப்படி விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்தாலும் கூட और जो विश्वासी है वो कुछ करे तो भी பவுல் சொல்கிறார் அப்படி நம்பிக்கை இருக்கும் என்றால் விசுவாசம் இருக்கும் என்றால் இப்படிப்பட்ட போஜனம் கூட ஒன்றுமே உங்களுக்கு செய்யாது. पौलुस कहता है अगर आपके जीवन में विश्वास है तो ऐसे भोजन आपको कुछ नहीं कर ஆனா सकते. இங்க தானியேலோ என்ன செய்கிறார் என்றால் लेकिन यहाँ दानियल क्या करता है. அங்க இப்படிப்பட்ட காரியங்களை கூட சமரசம் செய்யாமல் அவர் இருக்கிறார். और ऐसे का जो बातों में वो समझौता नहीं करता है. பெயர் மாற்றினாலும் கூட நான் இந்த போஜனத்தை சாப்பிட மாட்டேன். उसने कहा कि चाहे मेरा नाम बदल जाए लेकिन मैं इन भोजनों को नहीं खाऊंगा. அப்படிப்பட்ட இடத்துல கூட அவர் கர்த்தருக்காக ஒரு சாட்சியை வாழ, அவர் உண்மையை வாழ அவர் और ऐसे தீர்மானிக்கிறார். जगहों में भी परमेश्वर के सच्चाई के साथ वो एक गवाही के रूप में जी रहा था. இன்னைக்கு ஒருவேளை நீங்க அந்த தானியேலுடைய இடத்துல இருந்திருப்பீங்கன்னா तो समझिए अगर आप दानियल के जगह पर होते என்ன செய்திருப்பீங்க. तो आप क्या करते. ஒருவேளை ஒரு மாசத்துல அவங்க அடிமைத்தனத்தை போல பிடித்து கொண்டு போயிருப்பாங்க. शायद एक महीने के लिए आपको गुलामी में वो ले गए होंगे. அநேக நாட்களை பிடித்து கொண்டு போயிருப்பாங்க. बहुत दिनों तक वो वहाँ आपको ले गए होंगे. நல்ல சாப்பாடு இல்லாமல் கொண்டு போயிருப்பாங்க. आपको वहाँ पर एक अच्छा भोजन नहीं मिलता இப்ப हो. திடீர்னு அந்த ராஜா போஜனம் உங்களுக்கு முன்பாக வருகிறது. लेकिन अब अचानक से आपके सामने वो राजा का भोजन நல்ல आता है. சிக்கன் பீஸா உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். आपके सामने अच्छा चिकन पीस रखा है. நீங்க என்ன செய்வீங்க. तब आप क्या करेंगे. ஒருவேளை அதை வாங்கி நீங்க புசித்திருப்பீங்க. तो आप शायद उसे देखकर तुरंत खा लेते थे. தானியேலோ அதற்கு சமரசம் சொல்கிறார் இது நமக்கு வேண்டாம் என்று. लेकिन वहाँ पर दाऊद ने समझौता नहीं किया. वो कहता कि हमें ये नहीं चाहिए. இன்னைக்கு எத்தனையோ விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் நாம் பார்க்க முடியும். आजकल बहुत सारे विश्वासी और अविश्वास में कोई फर्क को हम नहीं देख पाते. என்ன செய்கிறார்களோ அதே போல ஜனங்கள் எனக்கு செய்து கொண்டு क्योंकि வருகிறார்கள். जो वो लोग करते वैसे विश्वासी भी करने लगे ஒரு हैं. வித்தியாசத்தை கூட அவிசுவாசிகள் விசுவாசிக்குள்ள பார்க்காமல் நாம் இருக்க முடியும். विश्वासी और अविश्वासी के बीच में कोई भी एक फर्क को हम देख नहीं पाते हैं. போன வாரத்துல கூட 9 நாள் 9 வித்தியாசமான கலரை போட்டு வர சொல்லுவாங்க. पिछले हफ्ते हमने देखा कि 9 दिन अलग अलग कलर के कपड़े को पहनने कहते हैं. சண்டேக்கு ஒயிட் கலர் எல்லாம் யாரெல்லாம் போட மாட்டார்களோ और जो इतवार को व्हाइट नहीं पहनते அவங்க கூட அந்த 9 நாள் அந்த ஆபீஸ்க்காக என்ன செய்வாங்க என்றால் அது அவங்க போட ஆயத்தமா இருப்பாங்க. और वो लोग ऑफिस में उन 9 प्रकार के जो रंगों को कलर्स को पहनते हैं. சமரசம் செய்ய அவங்க ஆயத்தமா இருக்கிறார்கள். क्योंकि वो समझौता करने के लिए तैयार हो जाते ஒரு हैं. அந்த நட்புக்காக இல்ல அந்த ஐக்கியத்துக்காக அவங்க அப்படி செய்ய சமரசம் वो अपने செய்கிறார்கள். दोस्ती के लिए वो करने को तैयार हो जाते இல்ல हैं. நான் இது செய்ய முடியாதுன்னு அப்படி சொல்ல தடுக்க முடியாதனால அப்படி செய்கிறார்கள். क्योंकि वो ये नहीं कह सकते कि हम नहीं कर पाएंगे. அப்படிதான் ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொரு விஷயத்துல எனக்கு விசுவாசிகளோ சமரசம் செய்து கொண்டு வருகிறார்கள். और इसलिए हर बातों में आजकल विश्वासी जो समझौता करने लगा है. இப்படி சொன்னா அவங்களுக்கு துக்கப்படுவார்கள் என்று சமரசம் वो செய்கிறார்கள். सोचते कि अगर मैंने ऐसा कर दिया तो वो दुखी हो जाएंगे. ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்றால் लेकिन परमेश्वर क्या चाहते நாம் हैं. அவருக்காக உண்மையாய் சாட்சியாய் நாம் வாழ हम வேண்டும். उसके लिए एक सच्चा जीवन जिए. ஹல்லேலூயா. हालेलुया. எந்த இடத்துல இருந்தாலும் கூட चाहे हम किसी भी जगह पर हो. தானியேலும் இந்த இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு என்ன பழக்கமா இருந்தது. इन दावीद और शाद्रक मेशक अबेदनगो का एक क्या आदत था. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் हर இருந்தது. दिन प्रार्थना करने का एक आदत था. அப்போ இடம் மாறினாலும் கூட அவங்க என்னத்தை விடவில்லை. तो चाहे उनका जगह बदला तो भी उन्होंने क्या नहीं छोड़ा. ஜெபிக்கிறதை விடவில்லை. उन्होंने प्रार्थना करना नहीं छोड़ा. பாஷை மாறினாலும் கூட அது அந்த பாஷை சில நேரம் பேச வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கும்போது பேசினார்கள். और उनका भाषा बदला लेकिन वो जो पुरानी भाषा को वो कहते थे. இல்ல அவர்கள் பேர் மாற்றி அவங்களை அப்படி கூப்பிட்டாலும் கூட और उन्होंने उनके नामों को बदल कर वैसे बुलाने लगे तो भी அந்த அடையாளத்தின்படி கர்த்தருடைய அந்த வார்த்தையின்படி தேவ அந்த தானியேல் அப்படிப்பட்ட வார்த்தைகளின்படி அவங்க வாழ்ந்தார்கள். लेकिन ये जो लोग थे अपने पुराने नाम के अनुसार वो जीते थे. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ நமக்கு கூட நம்ம எப்பொழுதுமே ஒரு கேள்வியை கேட்க तो வேண்டும். हमें हमेशा एक प्रश्न पूछना है. இன்னைக்கு நாம் யாரை போல நாம் வாழுகிறோம். आज हम किसके समान जी रहे हैं. தானியேலை போல யா அந்த பெல்ஷாத்சாரை போல நாம் வாழ்கிறோம். क्या हम दानियल के समान जी रहे हैं उस बेलतेशार के समान जी रहे हैं. மாற்றினாலும் கூட நான் யாரை போல நான் வாழுகிறேன். हमारे नामों को चाहे बदल दे लेकिन हम कैसे जी रहे हैं. சாத்தான் எப்படி மாற்ற விரும்புகிறான் அது அல்ல, நான் எப்படி வாழுகிறேன். और शैतान कैसे बदलता है वो जरूरी नहीं, हम कैसे जीते वो जरूरी है. உங்கள்ட்ட எப்பொழுதும் நீங்க இந்த கேள்வியை நீங்க யார் என்று இந்த கேள்வி கேட்க வேண்டும். और हमेशा आपको अपने आप से पूछना है कि आप कौन है. நீங்க யாருன்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள சத்தம் வர வேண்டும். और जब आप पूछते कि आप कौन है तो आपके अंदर से एक आवाज आना நீங்க चाहिए. ரட்சிக்கப்பட்டவர் என்று சொல்ல வேண்டும். वो कहना चाहिए कि तूने उद्धार पाया நீங்க है. வேர் பிடிக்கப்பட்டவன் சொல்ல तुम வேண்டும்.
अलग किए हुए लोग हैं, நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும். परमेश्वर से चुने हुए लोग हैं, நான் அவருக்காக முன்குறிக்கப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும். परमेश्वर के लिए हम चुने हुए लोग हैं। அப்ப அப்படி சொல்ல சொல்ல உங்கள் அடையாளத்தை நீங்க அறிந்து கொள்ள முடியும். और जब ऐसे कहते तो आप अपने बारे में जान सकते हैं। பாவம் செய்ய சாத்தான் உங்களை தள்ள பார்ப்பான் என்றால், अगर पाप में शैतान आपको डालने की कोशिश करे तो உங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். तो आप अपने आप से पूछिए, நீங்க யார் என்றால் ஞானஸ்நானம் எடுத்து அவருக்காக சாட்சியை நிற்க வேண்டிய ஒரு மகன். और आप कौन है कि आप बपतिस्मा लेकर उसके लिए गवाही का एक जीवन நீங்க जीना யார் है। என்றால் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள். आप कौन है? आप वो परमेश्वर के आगमन के लिए रुके இந்த हैं। ஜனங்களோ பேர் மாறினாலும் கூட அவங்களுடைய அடையாளத்தின்படி அவங்க வாழ்ந்தார்கள். ये लोगों का नाम बदला लेकिन अपने जो पुराने नाम है उनके अनुसार जी रहे थे। அவங்க இருதயத்துல தீர்மானித்தார்கள் இப்படிப்பட்ட காரியங்களால தீட்டுப்படுத்தக்கூடாது. उनके मन में उन्होंने ठान लिया था कि ऐसे बातों से अपने आप को अपवित्र ना அந்த करें, தேவ பயம் அது இருதயத்துக்குள்ள இருந்தது. क्योंकि परमेश्वर का भय उनके मन में था। 1வது அதிகாரம் 9வது வசனத்துல अब पहला अध्याय के 9 वचन में இப்ப அந்த தானியேல் சில காரியங்களை கேட்கிறார். अब दानियल कुछ बातों को पूछता है। 9வது வசனத்தை வாசிப்போம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தேவன் என்னத்தை கிடைக்க செய்தார்? தயவும் இரக்கமும் கிடைக்க செய்தார். और यहाँ परमेश्वर ने दानियल के प्रति उस परमेश्वर ने खोजों के प्रदान पे दया எந்த बरती। விஷயத்துல தயவு இரக்கம் கிடைக்க செய்தார்? किन बातों पर उसे दया मिली? இவன் என்னத்தை வேண்டிக் கொண்டான் என்றால், ये क्या चाहता था? எங்களுக்கு சாப்பிட நீங்க என்னத்தை கொடுங்க, और हमें भोजन के लिए आपको क्या देना है? நீங்க அந்த மரக்கறிகளும் மாத்திரம் தண்ணீரை மாத்திரம் கொடுங்க. उसने कहा कि तुम खाना पीना जो है उस दे दो। நம்மளுக்கு இப்படிப்பட்ட போஜனம் வேண்டாம் என்று சொன்னார்கள். उसने कहा कि हमें ऐसा भोजन की जरूरत नहीं அப்படி है। வேண்டிக் கொள்ளும் போது இவன் என்ன செய்திருக்க, இவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆபத்தாய் அது இருந்தது. और क्योंकि उसने अभी मना कर दिया उसके जीवन के लिए என்றால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை இப்படி சொல்லும் போது அந்த ஜனங்கள் அவங்களை கொண்டு கூட போட முடியும். क्योंकि जो गुलामी थे वो अगर ऐसे बात करे तो जो राजा उसे मार सकते थे அவங்களுக்கு இன்னும் சில பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்க முடியும். और समस्याओं को ला सकता था। ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், लेकिन परमेश्वर ने क्या किया? அந்த இடத்துல இவங்க விருப்பத்தின்படி தேவனோ தயவும் இரக்கமும் கிடைக்க செய்தார். परमेश्वर वहां पर जो लोगों की दृष्टि में एक दया उनके जीवन में भर दी। அவர்கள் தேவனுக்காக சாட்சியை நிற்கணும் என்று தீர்மானிக்கும் போது जब उन्होंने निर्णय लिया कि वो परमेश्वर के गवाही के रूप में खड़े रहेंगे, தேவன் அவங்க வாழ்க்கையில செய்த காரியம் என்ன என்றால், तब परमेश्वर ने उनके जीवन में क्या किया? அவர் தயவும் இரக்கமும் கிடைக்க செய்தார். परमेश्वर ने उनके जो राजा के खोजों के प्रदान के मन में एक दया दे दी। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க அந்த அடிமைத்தனத்துல வாழ்கிற ஜனங்களை போல இருக்கும்போது கூட கர்த்தருடைய தயவு இரக்கம் வரும் என்றால், तो कितने लोग कह सकते हैं कि जब वो गुलामी में जी रहे थे तभी परमेश्वर की दया उनके जीवन पर आई। என் வாழ்க்கையில கர்த்தருடைய தயவு இரக்கம் எனக்கு கிடைக்க आज முடியும். मैंने परमेश्वर की दया को मैंने पा लिया है। ஹல்லேலூயா. हालेलुया। விசுவாச கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில எனக்கு கர்த்தர் தயவும் இரக்கத்தை கிடைக்க செய்ய जो முடியும். विश्वास करते हैं अपने हाथ उठाकर कह सकते हैं कि मेरे जीवन में परमेश्वर दया को அவருக்காக दिखाएगा। இன்னும் சாட்சியாய் வாழும்போது அவரோ நம்முடைய வாழ்க்கையில தயவும் இரக்கத்தை கொண்டு जब வருகிறார். हमें गवाही के रूप में उसके लिए जीते तो वो अपने हमारे जीवन में और दया को दिखाता अनेक है। நாட்கள்ல உங்க பிரச்சனைகளை நீங்க உறுதியா நிற்கிறீங்க. बहुत सारे इस दिनों में आप अपने समस्या में है, अनेक நாட்களா உங்க பிரச்சனைகள் தோல்வியில நீங்க உண்மையா இருக்கிறீங்க. आपके उस हार में आप सच्चाई के साथ जी रहे हैं। ஆனா இன்னைக்கு விசுவாசிய கர்த்தருடைய தயவு இரக்கம் உடைய வாழ்க்கையில வருகிறது. लेकिन आज आप विश्वास करें कि परमेश्वर का दया आपके जीवन में आती है। யாத்திராகமம் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல, निर्गमन 3 अध्याय उसके 21 वचन में, யாத்திராகமம் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல निर्गमन 3 अध्याय के 21 वचन में கர்த்தர் சொல்கிறார், அப்போ நான் அந்த எகிப்தியருடைய கண்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன். और परमेश्वर ने कहा कि उन मिस्र को दृष्टि में मैं दया दिखाऊंगा। அப்படி கிடைக்க பண்ணும்போது और जब मैं ऐसे करूंगा நீங்க அந்த இடத்தை விட்டு வெளியே போவீங்க. और तुम उस जगह से निकलोगे நீங்க வெளியே வர போகிறீங்க. और तुम वहां से बाहर निकलोगे। ஆனால் வரும்போது கூட நீங்க எப்படி போக போகிறீங்க? और जब आप बाहर निकलोगे तो कैसे नहीं நீங்க निकलोगे? வெறுமையா போக மாட்டீங்க, சில காரியங்களை சில ஆசீர்வாதங்களை கொண்டு போக तुम போகிறீங்க. खाली हाथ नहीं निकलोगे, कुछ आशीषों के साथ आप बाहर निकलोगे। கர்த்தருடைய தயவு என்ன செய்ய போகிறது? परमेश्वर का अनुग्रह दया क्या करता है? வரும் என்றால் எனக்கு आज अगर परमेश्वर का अनुग्रह आपके जीवन में आता है உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறது. तो परमेश्वर आपको इस समस्याओं से बाहर लाएगा இரண்டாவது, நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் और போகிறார். दूसरा वो आपको भरपूरी के साथ आशीष करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க, அப்படிப்பட்ட உம்முடைய தயவு இரக்கத்துக்காக உமக்கு इन நன்றி. लोग कहते हैं परमेश्वर ऐसे दया और अनुग्रह के लिए धन्यवाद। என்னை பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருகிற அந்த தயவுக்காக உமக்கு நன்றி. हम समस्या से तू हमें बाहर ला रहा है, ऐसे दया के लिए என்னை धन्यवाद। வெறுமையா அனுப்பாத அந்த தயவுக்காக உமக்கு तू நன்றி. मुझे खाली हाथ नहीं भेजता, ऐसे दया के लिए धन्यवाद। இந்த ஜனங்களுக்கு இந்த தானியேல் சத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு அந்த நிலைமையில கர்த்தருடைய தயவு இரக்கம் और கிடைத்தது. इन दानियल शाद्रक मेशक अबेदनगो उस समय में परमेश्वर की दया उन्होंने அவர் पाया। எவ்வளவு நல்ல தேவன். कितना अच्छा परमेश्वर। அப்படி அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கூட அவருடைய இரக்கத்தையும் தயவை அவர் காண்பிக்கிறார். वो गुलामी में थे फिर भी परमेश्वर उनके जीवन में अपनी दया और अनुग्रह को दिखाया। 1வது அதிகாரம் 12வது வசனத்துல उस पहला अध्याय के 12 वचन में
ஒன்றாவது அதிகாரம் 12வது வசனம். दानियल पहला अध्याय 12 वचन. 10 நாள் வரைக்கும் அது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து. அவர் சொல்கிறார், இது ஒரு கடினமான காரியத்தை நீ கேட்டிருக்கிறாய். और वो कहता है कि तूने एक कठिन बात को मांगा है. அனுமதிப்பேன் என்றால் ஒருவேளை அந்த ராஜா என்னை கொண்டு போட முடியும் என்று அந்த தலைவன் சொல்கிறார். उसने कहा अगर मैं इन बातों का अनुमति दे दूं तो शायद राजा मुझे मार सकता है. அப்போ தானியேல் சொல்கிறார், நீ பயப்படாத, நீ எவ்வளவு நாள் எங்களை சோதித்து பாரு. तो दानियल ने कहा कि तू चिंता मत कर, 10 நாட்கள் எங்களை சோதித்து பாரு. और केवल 10 दिन तू हमारी शिक्षा ले. எங்களுக்கு எந்த ஆகாரத்தை எந்த போஜனத்தை கொடு. तू हमें कैसे एक भोजन को दे. என்னத்தை விரும்பினார் தாவீது? மரக்கறிகளும் குடிக்க தண்ணீர் மாத்திரம் அவர் கேட்டார். और वो खाने के लिए साग पात और पीने के लिए पानी मांगा. அதாவது இங்க 10 நாள் மரக்கறிகள் மாத்திரம் சாப்பிடுன்னு சொல்ல முடியுமா? क्या यहाँ पर कोई कह सकते हैं कि मैं 10 दिन साग पात खा सकता हूँ? சில பேர் ஒவ்வொரு நாளும் என்னத்தை விரும்புகிறார்கள்? कुछ लोग हर दिन क्या चाहते हैं? சிக்கன் கொஞ்சம் உள்ள போனா தான் உங்களுக்கு சாப்பாடு வயிறுல இறங்கும். कुछ लोग के शरीर में अगर थोड़ा चिकन जाता है तो ही उनका पेट भरता है. இல்ல ஏதாவது ஒரு பீட்சா இல்லனா ஒரு பர்கர் சாப்பிட்டா தான் உங்களுக்கு வயிறு நிறையும். या पिज्जा बर्गर खाते तभी उनका पेट भरता है. ஆனா இவர் சொல்கிறார், எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், மரக்கறிகள் மாத்திரம் தாங்க. लेकिन ये लोग कहते हैं कि हमें और कुछ नहीं चाहिए, साग पात दे दो. ஹalleluya. हालेलुया. எத்தனை வருஷம் நான் சாப்பாடு நான் அப்படி கட்டுப்பாட்டுல கொண்டு வர போகிறேன். ये लोग कह सकते हैं कि मैं मेरे भोजन को नियंत्रण में लाऊंगा. மரக்கறிகள் சாப்பிடுறது நல்லதா இல்ல சிக்கன் சாப்பிடுறது நல்லதா? क्या चिकन खाना अच्छा है या साग पात खाना अच्छा है? மரக்கறிகள் சாப்பிடுறது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது, साग पात खाना हमारे सेहत के लिए अच्छा है. ஹalleluya. हालेलुया. 10 நாட்கள் இவங்க என்ன சொல்றாங்க என்றால் சோதித்து பாருங்க. और उसने कहा कि 10 दिनों के लिए तू हमें भोजन को दे. யாராவது 10 நாளுக்கு இருக்க முடியுமா சாப்பிடாம நான்வெஜ்? क्या कोई 10 दिन बिना नॉनवेज खाए हो सकता है? சில பேர் இன்னைக்கு வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கீங்க நினைக்கிறேன். कुछ लोग यहाँ आने से पहले शायद नॉनवेज खाकर आए होंगे. இல்ல ஞாயிற்றுக்கிழமை நான் அது நான்வெஜ்னே சில பேர் என்ன செய்யறாங்க, அதை சமைக்கறாங்க. और कुछ लोग इतवार के दिन ही वो नॉनवेज पकाते हैं. ஆனால் இங்க பார்க்கிறோம், लेकिन यहाँ पर हम पढ़ते हैं இவங்க அந்த சாப்பாடு மேல அந்த விருப்பத்தை வைக்காமல் ये इन लोगों ने भोजन पर ज्यादा मन को नहीं रखा. சொல்றாங்க, எங்களுக்கு மரக்கறிகளை கொண்டு வாங்க. उन्होंने कहा कि हमें साग पात और पानी दे दीजिए. அப்போ எத்தனை நாட்களே இவங்க தீர்மானித்தார்கள்? कितने दिन वो साग पात खाने के लिए तैयार थे? 10 நாட்களே சோதித்து பார்க்கணும் என்று அந்த தானியேல் கேட்கிறார். दानियल ने कहा कि 10 दिनों तक जांचिए. ஏன் சோதித்து பார்க்க சொல்கிறார்? वो क्यों जांचने को कहता அப்படி है? என்னத்தை சோதித்து பார்க்க சொல்கிறார்? क्या जांचने को कहता है? என்னத்தை சோதித்து பார்க்க சொல்கிறார்? எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், பின்பு நீர் காண்கிறபடியும் அது அடியாருக்கு செய்யும் என்றார். அப்போ அந்த 10 நாட்கள்ல சில மாற்றங்களை அவர் எதிர்பார்க்கிறார். तो उन 10 दिनों में दानियल कुछ बातों को, एक बदलाव को अपेक्षा करता 10 है. நாட்களே ஒரு வித்தியாசத்தை அந்த தானியேல் எதிர்பார்த்தார். उन 10 दिनों में दानियल ने एक बदलाव को अपेक्षा किया. அந்த மற்ற எல்லா ஜனங்களுக்கும் எங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நீங்க 10 நாள்ல பார்க்க முடியும். उसने कहा कि 10 दिनों के बाद तुम उन लोगों के बीच और हमारे बीच में एक फर्क को ஒரு देख सकते சவாலை हैं. சொல்றார், ரெண்டு பேருடைய முகத்தை பாருங்க, ரெண்டு கூட்டமான ஜனங்களுடைய முகத்தை பாருங்க, நீங்க ஒரு வித்தியாசத்தை பாருங்க என்று சொல்கிறார். वो कहता है कि उन लोगों के आप चेहरे को देखो और हमारे चेहरे को देखो, एक फर्क को आप देख सकते 10 हैं. நாட்கள்ல இப்படி முகத்துல ஒரு வித்தியாசம் வர முடியுமா? 10 दिन में क्या चेहरे में फर्क आ सकता है? ஹalleluya. அப்போ 10 நாட்களில் அவர் எதிர்பார்க்கிறார். तो 10 दिन में वो वहां पर कुछ बदलाव को अपेक्षा कर रहा உங்க था. வாழ்க்கையில கூட நீங்க 10 நாட்களே சில காரியங்களை என்ன செய்ய முடியும்? எதிர்பார்க்க முடியும். तो आज आप भी 10 दिनों में कुछ बातों को अपेक्षा कर सकते हैं. ஹalleluya. हालेलुया. ஒருவேளை சில மாற்றங்களை நீங்க காண விரும்புகிறீங்க, अगर कुछ बदलाव को आप देखना चाह रहे होंगे, சில மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கிறீங்க, कुछ बदलाव को आप चाहते हैं, ஆனால் நீங்க எத்தனை நாட்களை எதிர்பார்க்க முடியும்? लेकिन आप कितने दिनों तक उसे अपेक्षा कर सकते எத்தனை हैं? சொல்லுங்க, 10 நாட்களை கர்த்தர் என் நிலைமைகளை மாற்ற முடியும். कि जो विश्वास करते 10 दिनों में भी परमेश्वर मेरे परिस्थिति को बदल இன்னைக்கு सकता எத்தனை है. பேர் தாவீதை அந்த தானியேலை போல ஒரு நேரத்தை குறிக்க முடியும்? और दानियल के जैसे कितने लोग एक समय को रख தானியேல் सकते ஒருவேளை हैं? விசுவாசத்தோட 10 நாள் சொல்ல முடியும் என்றால், दानियल ने अगर विश्वास के साथ 10 दिन कहा, இன்னைக்கு உங்க பிரச்சனைகளுக்காக நீங்க ஒரு நாட்களை குறிக்க வைங்க. आज आपकी समस्याओं के लिए आप एक समय को रखिए. ஹalleluya. हालेलुया. ஒருவேளை நீங்க சொல்ல முடியும், ஒரு மாதத்துல நான் ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறேன். आप कह सकते हैं कि एक महीने में मैं एक बदलाव को देखूंगा. இல்ல சில பேர் சொல்ல அடுத்த வருஷத்துல ஒரு வித்தியாசத்தை कुछ लोग எதிர்பார்க்கிறேன். कह सकते हैं अगले वर्ष में एक बदलाव को देखूंगा. சில பேர் சொல்ல 10 நாட்களே எதிர்பார்க்கிறேன். कुछ लोग कह सकते हैं 10 दिनों में मैं एक बदलाव को देखूंगा. அந்த தானியேல் ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்த்தான் என்றால், लेकिन दाऊद ने एक बदलाव को वहां अपेक्षा किया. நீங்க கூட ஒரு வித்தியாசத்தை மாற்றத்தை எதிர்பார்க்க तो முடியும். आप भी अपने जीवन में एक बदलाव को अपेक्षा कर सकते हैं. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் சொல்லுங்க, நான் ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கும் நேரத்தை குறித்து வைப்பேன். कितने लोग कह सकते हैं बदलाव देखने के लिए मेरे जीवन में
में एक समय को मैं नहीं करूंगा। சொல்றதுக்கு கூட ஒரு விசுவாசம் ஒரு தைரியம் வேணும். और ऐसे कहने के लिए भी आपके जीवन में एक विश्वास की जरूरत है, என்றால் 10 நாட்கள் ஒருவேளை நடக்காமல் ஒரு வித்தியாசம் இல்லாமல் இருக்கும் என்றால் क्योंकि अगर 10 दिन बाद अगर वो बदलाव नहीं आता அவன் மறுபடியும் அதே சாப்பாடை சாப்பிட வேண்டியதா இருக்கும். तो उन्हें फिर से वही भोजन खाना था। அந்த 10 நாட்கள் சொல்லும்போது ஒரு விசுவாசத்தோட அவன் அதை சொன்னான். और विश्वास के साथ वहां पर 10 दिन कहा था। இன்னைக்கு நீங்க கூட உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, இந்த பிரச்சனை மாத்திரம் எனக்கு ஒரு மாதம் மாத்திரம் இருக்க और आज भी போகிறது. आपकी समस्या को आप देख के कह सकते हैं कि ये जो समस्या 1 महीने तक ही होगी। யாராவது உங்கள்ட்ட கேட்டா தைரியமா விசுவாசமா சொல்லுங்க, அடுத்த வருஷம் இது நடக்கும். अगर कोई विश्वास पूछता है तो आप विश्वास के साथ कहिए कि अगले महीने हो जाएगा। நீங்க விசுவாசமாய் ஒரு நேரத்துக்கு குறிங்க, இந்த அடுத்த மாதம் இது நடக்கும். विश्वास के साथ कहिए कि अगले महीने ये हो जाएगा। ஹalleluya. हालेलुया। இவன் விசுவாசித்ததனால அப்படி வார்த்தைகளை இவர் சொன்னார். क्योंकि ये विश्वास किया उसने ऐसे बातों को कहा। ஆனால் 10 நாட்கள் இவர் என்ன செய்யாமல் இருந்தார்? और 10 दिन वो क्या नहीं किया था, அவனை தீட்டு படுத்தாமல் அவர் இருந்தார். वो अपने आप को अपवित्र नहीं किया, அவன் அவனுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தாமல் அவன் பார்த்து கொண்டான். अपने जीवन को अपवित्र नहीं किया। அவனுடைய அந்த ஆகாரத்தை அவன் மரக்கறிகளை போல அவன் சாப்பிட்டு அவன் வாழ்ந்தான். वो साग पात खाकर वहां जी रहा था। நம்ம கூட இந்த 10 நாட்கள்ல இல்ல எதிர்பார்க்கிற நேரத்துல சும்மா இருக்க கூடாது. तो आज जब हम अपेक्षा करते उन समयों में हमें चुप नहीं रहना। எத்தனை பேர் சொல்றாங்க, நான் இன்னும் பரிசுத்தமா இன்னும் கர்த்தரை ஜெபித்து நான் வாழ कि लोग போகிறேன். कहते कि उन समयों में मैं और पवित्र बनूंगा। அவர்கள் மரக்கறிகளோடு வாழ முடியும் என்றால் अगर वे लोग साग पात के साथ जी रहे थे, நீங்க உபவாசித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்க. आज आप उपवास करके परमेश्वर से मांगे। கர்த்தர் அந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில அந்த ஏற்ற நேரத்துல கொண்டு வர परमेश्वर उन बदलाव को ठीक समय में आपके जीवन में लाएगा। ஹalleluya. हालेलुया। அவர்களுக்கு அந்த போஜனத்து மேல ஒரு பெரிய ஆசை அல்ல, उनका भोजन के ऊपर उतना एक इच्छा नहीं था, அந்த விருப்பத்தை அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தார்கள். उनके इच्छाओं को वो नियंत्रण में लाए அந்த थे। 10 நாட்களை தீட்டுப்படுத்தாமல் இன்னும் பார்த்து கொண்டார்கள். वो 10 दिनों तक अपने आप को अपवित्र नहीं மூன்றாவது किए। உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால் और तीसरा उनका जीवन कैसे था, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற வாழ்க்கையா இருந்தது. हर दिन प्रार्थना करने वाला एक जीवन था। தானியேல் ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை ஜெபிப்பார்? दानियल हर दिन कितने बार प्रार्थना 3 करता था? வேளை ஜெபிக்கிறவரா இருந்தார். 3 बार वो प्रार्थना करता था। அப்போ நம்ம மற்றவர்கிட்ட பேசி இந்த 10 நாள் இப்படி நடக்க சொல்லி வீட்டுல நல்லா தூங்கி எந்திக்கிறதுக்காக அல்ல, तो हम 10 दिन में हो जाएगा ये कहकर ऐसे आराम से सो नहीं सकते। ஜெபித்து உபவாசித்து கர்த்தரிடத்தில் நாம் இருப்போம் என்றால் लेकिन जब हम प्रार्थना करके उपवास रखते நம்முடைய हैं வாழ்க்கையில இன்னும் தீட்டுப்படுத்தாத காரியங்களை நம்ம கொண்டு வராமல் இருப்போம் என்றால் और हमारे जीवन में अगर अपवित्र बातों को नहीं लाए, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவரா तो இருக்கிறார். परमेश्वर महान कामों को करेगा। விசுவாசின கர்த்தர் மேல் கரங்களை தட்டி நன்றி இயேசுவே. विश्वास करते हैं, ताली बजाकर परमेश्वर को என் धन्यवाद வாழ்க்கையில है। அப்படி செய்ய போகிறவரே உமக்கு आप நன்றி. प्रभु हमारे जीवन में तो ऐसे करने वाला है, इसलिए धन्यवाद। வாழ்க்கையில செய்தீரே உமக்கு நன்றி. तूने ऐसे कर लिया, इसलिए धन्यवाद। ஹalleluya. हालेलुया। சில பேர் பேசி சும்மா அப்படியே வாழ்வார்கள். कुछ लोग बातें करते हैं और कुछ अलग ही जीते हैं, அப்படி அல்ல, பேசி அதற்காக அந்த நாட்களை சரியாய் நாம் பயன்படுத்த लेकिन வேண்டும். हम जो कहते हैं उसके अनुसार हमें जीना है। 15வது வசனத்துல 15 वचन में, அந்த நாட்கள் இப்ப சென்ற பின்பு अब जब वो दिन बीत चुके थे, 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. 10 நாட்களில் அவன் எதிர்பார்த்தது அவனுடைய வாழ்க்கையில நடந்தது. 10 दिन जो उसने अपेक्षा किया वैसा उसके जीवन में हुआ। கர்த்தர் அந்த ஜனங்கள் காணத்தக்க அடையாளங்களை அவன் காண்பித்தார். और उन लोगों को जो जानने का पल जैसे परमेश्वर ने वहां पर மற்ற दिखाया, வாலிபர்களுக்கும் இவர்களுடைய முகத்தில் ஒரு வித்தியாசத்தை दूसरे கண்டார்கள். जवानों को चेहरों में और इसके चेहरे में एक बदलाव को उन्होंने देखा। சரீரத்தில் ஒரு புஷ்டியை கண்டார்கள். और केवल चेहरे में नहीं, उनके शरीर में भी एक बदलाव को देखा। ஹalleluya. हालेलुया। அப்போ நீங்க விசுவாசிக்க வேண்டும், நான் கூட எதிர்பார்க்கிறதை கர்த்தர் என் வாழ்க்கையில तो செய்வார். आपको विश्वास करें, जो आप अपेक्षा करते हैं उसे परमेश्वर आपके जीवन में पूरा करेगा। மற்ற ஜனங்கள் காணத்தக்க அற்புதங்கள் அவர் செய்ய और போகிறார். दूसरे लोग देखें ऐसे परमेश्वर आपके जीवन में अद्भुत करेगा। ஹalleluya. हालेलुया। தானியேலுடைய வாழ்க்கையில நடக்கும் என்றால் உங்க வாழ்க்கையில அவர் செய்ய வல்லமையுள்ள अगर தேவனாக दानियल के இருக்கிறார். जीवन में हो सकता है तो परमेश्वर आपके जीवन में भी कर सकता 10 है। நாட்கள் சென்ற பின்பு और जब 10 दिन बीत गए थे, இவருடைய முகமோ கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. और इनका जो चेहरा था, मुंह और राजा के भोजन खाने वाले सब जवानों से अधिक अच्छा था। இவர்கள் அந்த அந்த இடத்துல கூட தைரியமாய் உண்மையாய் வாழ்ந்ததனால இவங்க வாழ்க்கையில கர்த்தர் இப்படி செய்தார். और उस जगह में एक सच्चाई के साथ जी रहे थे, इसलिए परमेश्वर ने ऐसे उनके जीवन में किया। ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த பிரச்சனைகளின் மத்தியில நான் எத்தனை நாட்கள் இப்படி இருக்க போகிறேன். और आज शायद आप सोच सकते हैं कि मैं समस्याओं में कितने दिन तक ऐसे சில रहूंगा। நேரம் கேள்வி வரலாம், உண்மையா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? आप शायद पूछ सकते हैं, सच्चा एक जीवन जीकर में क्या फायदा என் हुआ? வாழ்க்கையில கர்த்தர் அப்படி என்னதான் செய்துட்டார்னு யோசிக்கலாம். मेरे जीवन में परमेश्वर ने क्या ऐसा कर लिया है? ஆனால் விசுவாசிங்க, அந்த தானியேல் கர்த்தர் காணத்தக்க அற்புதங்கள் செய்ய முடியும் लेकिन என்றால் विश्वास करें, अगर दानियल के जीवन में परमेश्वर ऐसे कर पाया तो உங்க வாழ்க்கையில வரும் நாட்களில் ஜனங்கள் காணத்தக்க அற்புதங்கள் அவர் செய்ய போகிறார். परमेश्वर आपके
जीवन में ऐसे अद्भुतों को करेगा जो लोग उसे देख पाएंगे। நீங்க மாத்திரம் இன்னும் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தர் மேல் கர்த்தருக்காய் உண்மையும் முத்தமாய் வாழுங்க. और आपको केवल एक विश्वास के साथ परमेश्वर के लिए एक योग्य जीवन जीना है। 19வது வசனத்துல और 19वें वचन में இது மாத்திரமல்ல, केवल उतना ही नहीं, ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீசாவேல், அசேரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் உங்களுக்கு ட்ரைனிங்கை போல கொடுக்க சொன்னார்கள். और अब 3 वर्षों तक उन्हें एक ट्रेनिंग जैसे दिया गया அந்த था, பாஷையை கற்றுக்கொள்ள வேண்டும். उनके भाषाओं को सीखने के लिए। நல்ல சாப்பிட்டு நல்ல புஷ்டி உள்ளவர்களை காண வேண்டும். अच्छा भोजन खाकर अच्छा एक सेहत के साथ उन्हें रहना था। 10 நாட்கள் சென்ற பின்பு உங்களுடைய அந்த ஆகாரம் எப்படி மாறி போனது? लेकिन अब 10 दिन बीत चुके थे, उसके बाद अब उनका भोजन कैसा हो गया था? 10 நாட்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிற அந்த சாப்பாடு அந்த மரக்கறிகள். और अब केवल 10 दिन ही नहीं, उसके बाद जितना भी वो समय वहां पर थे वो सब साग पाती खाते थे। கர்த்தருக்காக அந்த அடிமைத்தனத்துல அந்த பாபிலோன்ல உண்மையாய் வாழ்கிற இவர்களுடைய வாழ்க்கையில और जो बाबुल में जाकर एक सच्चाई के साथ ये लोग जी रहे थे, கர்த்தர் மற்ற வாலிபர்களை பார்க்கலும் இவர்களை உயர்த்தி வைத்தார். दूसरे जवानों से बढ़कर परमेश्वर ने इन्हें ऊंचा किया। இவர்கள் எங்க போய் நின்றார்கள்? ये लोग कहां पर जाकर खड़े हुए? ராஜ சமூகத்திலே நின்றார்கள். वे राजा के सामने खड़े हुए। அந்த அடிமைத்தன வாழ்க்கையில கூட கர்த்தர் மற்ற வாலிபர்களை பார்க்கல இவர்களை உயர்த்தி उस வைத்தார். गुलामी के जीवन में भी दूसरे जवानों से बढ़कर परमेश्वर ने इन्हें ऊंचा किया था। வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். इनके जीवन में परमेश्वर ने अद्भुतों को किया। பார்க்கிறோம் இவர்களை மாத்திரம் உயர்த்தி வைத்தார். और यहाँ पर पढ़ते कि उस राजा ने इन्हें ऊंचा किया। எத்தனை பேர் விசுவாசிகள் வரும் நாட்களில் கர்த்தர் என்னை உயரமான இடத்துல கொண்டு வைக்க போகிறார்? विश्वास करते आने वाले दिनों में परमेश्वर हमें ऊंचाई में ले जाएगा। இன்னைக்கு நீங்க உண்மையா வாழ்றது வரும் நாட்களில் உங்களை உயரமாய் கொண்டு आज अगर एक सच्चाई के साथ आप जीते तो आने वाले दिनों में परमेश्वर आपको ऊंचा ले जाएगा। ஆனால் எந்த நிலைமையில இருந்தாலும் கூட அவருக்காக நாம் உண்மையாய் வாழ लेकिन வேண்டும். चाहे जैसे भी आप हो, आपको परमेश्वर के लिए एक सच्चा जीवन जीना அவருக்காக है, சாட்சியாய் வாழ வேண்டும். परमेश्वर के गवाही जीवन जीना நாம் है। இருக்கிற இடம் நிலைமைகள் எல்லாம் மோசமா இருக்கலாம். हम जहाँ पर रहते हो जगह खराब हो सकता நம் है, வேலை स्थल மோசமா இருக்கலாம். हमारा कार्यस्थल खराब हो सकता நம்முடைய है, நண்பர்கள் அவிசுவாசிகளா இருக்கலாம். हमारे जो मित्र अविश्वासी हो सकते ஆனால் ஒரு हैं, நாளும் கூட அவர்களோடு நாம் சமரசம் செய்யக்கூடாது. लेकिन हमें कभी भी उनके साथ समझौता नहीं करना है। எதிலெல்லாம் நான் கர்த்தருக்காக சாட்சியை நிற்க வேண்டுமோ और जिसमें हमें परमेश्वर के लिए गवाही के रूप में खड़ा रहना है, அதில நாம் சாட்சியை வாழ்வோம் என்றால் கர்த்தர் நம்மளை ஏற்ற நேரத்தில் உயர்த்துகிறார். उन बातों में अगर हम सच्चे रहे और परमेश्वर के लिए योग्य जीवन जिए तो परमेश्वर हमें ऊंचा करेगा। கடைசியாய் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே, और प्रकाशित वाक्य 2 अध्याय उसके 10वें वचन में, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே, प्रकाशित वाक्य 2 अध्याय उसके 10वें वचन में, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரில் காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சாத்தான் சில நேரம் சில போராட்டங்களை சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர பார்க்கிறான். शैतान कुछ समय हमारे जीवन में संघर्षों को लाने की कोशिश कर सकता है வழி விலகி போகலாம் என்று இவன் யோசிக்கிறான். और सोच सकता है कि हम जो मार्ग है हम भटक जाएंगे, ஆனால் கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். लेकिन परमेश्वर धैर्य देता है। அவன் சிலரை காவலில் வைக்கலாம். वो कुछ लोगों को बंदी में डाल 10 सकता है। நாள் ஒருவேளை உபத்திரப்படுவீர்கள். 10 दिन तक आप संघर्षों का सामना कर सकते ஆனால் हैं, இந்த போராட்டங்கள் எல்லாத்துக்கும் மத்தியில நீங்க எப்படி இருக்க வேண்டும்? लेकिन उन संघर्षों के बीच में आपको कैसे रहना है? உண்மையாய் இருக்க வேண்டும். आपको सच्चाई के साथ रहना है। எதுவரை நாம் உண்மையா இருக்க வேண்டும்? कब तक हमें सच्चाई के साथ रहना மரணம் है? பரியந்தம் நாம் உண்மையா இருக்க வேண்டும். हमें मृत्यु तक सच्चा रहना எத்தனை है। பேர் கருத்தை வைத்து சொன்னார் மரணம் பரியந்தம் உண்மையா कि लोग कह सकते हैं कि मृत्यु तक मैं सच्चा रहूंगा அவருக்காக சாட்சியா நான் வாழ और போகிறேன். उसके लिए गवाही के जीवन में जीऊंगा। ஜனங்கள் பேரை மாற்றினாலும் கூட என் அடையாளம் அவருடைய பிள்ளைன்னு நான் இருக்க अगर போகிறேன். लोग मेरे नाम को बदले तो भी मैं परमेश्वर के अनुसार जीऊंगा। என் இடம் மாறலாம் ஆனால் என் பழக்கங்கள் அவனை ஆராதிக்கிற அந்த விதம் மாறாது. मेरे जगह बदल सकते हैं लेकिन परमेश्वर की आराधना करूंगा। ஜனங்கள் பாஷையை மாற்ற முடியும். लोग भाषा बदल सकते हैं ஆனால் அவருக்கும் எனக்கு இருக்கிற அந்த ஐக்கியம் ஒரு நாளும் लेकिन परमेश्वर और मेरे बीच में जो संबंध है उसे कोई तोड़ नहीं सकता। கடைசியாய் அப்படிப்பட்ட உண்மையான வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு और जो ऐसा सच्चा जीवन जीता है கர்த்தர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். उनके लिए एक जीवन का मुकुट रखा गया है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் யாரெல்லாம் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்கிறார்களோ और जो कोई परमेश्वर के लिए एक सच्चा जीवन जीता है இந்த பூமியில மாத்திரம் உயர்த்துவார் அப்படி அல்ல. वो केवल इस संसार में आपको ऊंचा नहीं करेगा, உங்களுக்காக ஜீவ கிரீடத்தை அவர் வைத்திருக்கிறார். लेकिन वहां पर स्वर्ग में एक जीवन का मुकुट आपके लिए रखा பரலோகத்திலே है। உங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். स्वर्ग में एक बड़ा जगह परमेश्वर ने आपके लिए रखा है। வாழ்க்கையை கர்த்தர் நம்மளுக்காக एक வைத்திருக்கிறார். बेहतर जीवन परमेश्वर ने आपके लिए रखा है, ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்றால் लेकिन आपको कैसे जीना है? சாட்சியை உண்மையாய் இருக்கிற இடத்துல நாம் வாழ வேண்டும். आप जहां पर हो वहां पर सच्चाई के साथ एक गवाही भरे जीवन जीना இந்த है। மும்பை பட்டணத்தை பார்க்கும்போது आज जब इस मुंबई शहर को हम देखते हैं, எல்லாம் இடம் பாபிலோனை போல தான் காணப்படுகிறது. सब जगह बाबेल के जैसा ही है। எல்லா பாஷைகள் எல்லாம் பழக்கங்களை பார்க்கும்போது और जब हम भाषाओं को और उनके तरीके को देखते இங்க हैं, இருக்கிற எல்லாம் ஞானமும் அந்த பாபிலோன்
பாபிலோன்ல இருக்கிற போல இருக்கிறது. और यहाँ पर जो बुद्धि उस बाबेल में जैसे थे वैसे थे, எப்படி வேணாலும் வாழலாம், वो कैसे भी जीते हैं, எப்படி வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், वो कुछ भी करते हैं யாரும் தடுக்க முடியாது. और कोई भी उन्हें रोक नहीं सकता, ஒன்றுமே அதுக்கு சட்டம் இல்லாமல் கூட இருக்கலாம். और उनके लिए कोई भी आज्ञा नहीं. ஆனால் அப்படி இடத்துல வாழும்போது கூட கர்த்தருக்காக நாம் உண்மையாய் சாட்சியை வாழ வேண்டும். लेकिन ऐसे लोगों के बीच में भी हमें परमेश्वर की गवाही से भरा जीवन जीना है. எதுமே சொல்றீங்க, இன்னைக்கு இந்த நான் அவருக்காக சாட்சியாய் வாழ போகிறேன். आज के लोग कह सकते हैं मैं परमेश्वर की गवाही भरे जीवन जीऊंगा. ஒரு 10 வித்தியாசமாவது உங்களுக்கும் அவிசுவாசிகளுக்கு இருக்க வேண்டும். आप में और अविश्वासी के बीच में 10 फर्क तो होना चाहिए, இல்ல ஒரு 5வது இருக்க வேண்டும். नहीं तो 5 फर्क तो होना चाहिए. இல்ல நம்ம என்ன சொல்ல வேண்டும், हमें क्या करना है, நம்ம என்ன செய்துட்டோம் என்றால் சமரசம் செய்துட்டோம். नहीं तो हमने उनके साथ समझौता कर लिया சில है. பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களை கூப்பிடுவாங்க, कुछ लोग इतवार के दिन ही आपको बुलाते சில हैं, பிக்னிக்காக கூட ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு கூப்பிடுவாங்க. कुछ लोग पिकनिक के लिए फ्राइडे सैटरडे संडे बुलाते हैं. ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விலக்க பார்ப்பாங்க. आपको आराधना में मुख्यता ना देते हुए आपको अलग करना चाहते हैं. ஆனால் ஒவ்வொரு நிலைமையில நாம் அவருக்காக சாட்சிய உண்மையாய் வாழ வேண்டும். लेकिन हर परिस्थिति में हमें उनके लिए परमेश्वर के सच्चा जीवन நாம் जीना இணைந்து है. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब खड़े होकर परमेश्वर को धन्यवाद दें. அப்படி சாட்சியை வாழ்கிற ஜனங்களை கர்த்தர் பூமியில மாத்திரம் இல்ல பரலோகத்துல அவர் கொண்டு போகிறார். और जो ऐसे गवाही भरे जीवन जीता है केवल इस संसार में नहीं, लेकिन परमेश्वर वहां स्वर्ग में भी उन्हें ले जाएगा. 10 நாட்கள்ல அவர் ஒரு மாற்றங்களை எதிர்பார்த்தார். 10 दिनों में एक बदलाव को उसने अपेक्षा किया. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை எதிர்பார்க்கறீங்க? आज कितने लोग अपेक्षा करते हैं?